परमशुद्धाय बुद्धाय सर्वसाक्षिणे गुरवे सर्वलोकानां नित्यमुक्ताय ते नमः। वेदान्तवाक्यपुष्पेभ्यो ज्ञानामृतमधुत्तमम् उज्जहारालिवद्योनस्तस्मै सद्गुरवे नमः। सच्चिदानन्दसन्दोहं भक्तिभूतिविभूषणं पूर्णानन्दमहं वन्दे सद्गुरुं शङ्करं स्वयं। प्रमेयत्रयातीतनिर्मलज्ञानमूर्तये मनोगिरां विदूराय दक्षिणामूर्तये नमः। श्रीवेङ्कटाभिधगुरुं अरुणाद्रिवासमद्वैतबोधकरणे निपुणं महान्तं कोऽहं विचारनिरतं त्ववधूतवेषं तं चैत्यरूपवपुषं प्रणमामि मूर्ध्ना। विवेकैकदन्तं विरागाख्यशुण्डं विचारेण भान्तं चतुर्वेदहस्तं विशालं सुफालं श्रुतेरर्थपालं महादेवबालं भजे विघ्नकालं। महायोगपीठे हृदाख्ये विराजत्प्रभापुञ्जमद्वैतसंवित्स्वरूपं शिवप्रेमभुक्त्या पुरुस्थूलकायं शिवज्ञानदातारमीडे गणेशम्। अघविदलनदक्षा सान्द्रसायुज्यभूमिः कृततनुजसुधाः बोधनेत्रा पराख्या। अगजनितसुनार्या गाढमालिङ्गिताङ्गा जगति हृदयकञ्जे कापि कारुण्यमूर्तिः। अहमिति हृदि नित्यं भासमाना समाना सुमशरहरनेत्रा सत्कृपापूर्णपात्रा। विमलमृगकलङ्कं धार्यमाणा जमौलौ जगति हृदयकञ्जे कापि कारुण्यमूर्तिः। वटविटपि समीपे शान्तपद्मासनस्था कलुषहरणदीक्षां स्यन्दमाना च मौनम्। अमरगुरुसुतां स्थानात्मतत्त्वं दिशन्ति जगति हृदयकञ्जे कापि कारुण्यमूर्तिः। रहसि तमसि नित्यं सोऽहमस्मीति वेद्या विगतविषयबाह्या संविदेका विशोका। सकलमृगरनाद्यैर्वेद्यमाना सुषुप्तौ जगति हृदयकञ्जे कापि कारुण्यमूर्तिः। सकलकरणलीने वेद्यमाना सुषुप्तौ अहमिह सुखमासं शोकमासीन्नमेति। सकलजनसुवेद्या शाङ्करी वृत्तिराद्या जगति हृदयकञ्जे कापि कारुण्यमूर्तिः। आस्ते देशिकचरणं निरवधिरास्ते तदीक्षणे करुणा। आस्ते किमपि तदुक्तं किमतः परमस्ति जन्मसाफल्यम्। सत्यचिद्घनमनन्तमद्वयं सर्वदृश्यरहितं निरामयम्। यत्पदं विमलमद्वयं शिवं तत्सदाहमिति मौनमाश्रये। जन्ममृत्युसुखदुःखवर्जितं जातिनीतिकुलगोत्रदूरगं। चिद्विवर्तजगतोऽस्य कारणं तत्सदाहमिति मौनमाश्रये। पूर्णमद्वयमखण्डचेतनं विश्वभेदकलनादिवर्जितम्। अद्वितीयपरसंविदं शकं तत्सदाहमिति मौनमाश्रये। நம்மளுடைய சனாதனமான தர்மத்துக்கு அடிப்படை வேதம். அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு
வேதபாராயணம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அப்போ சாயங்கால வேலையில் சத்சங்கம் பண்ணுங்கோ ஏதான்னு எல்லாரும் ஆசையாக கேட்பான்னு சொல்லியிருந்தார். எது தோன்றதோ பண்ணுங்கன்னு சொன்னான். என்னமோ அண்ணாவுடைய குருபக்தி தரங்கினி எடுத்து சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனால் அண்ணாட்டையே நான் சொன்னேன், நான் முந்தானத்துக்கு குருபக்தி தரங்கினி சொல்லறேன். நான் ஒரு குருனா வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியமானது உபனிஷத்தே சொல்றது, மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் வேத. முதல்ல பிறந்ததுமே குழந்தைக்கு தாயாரை தான் தெரியுது. அந்த தாயார் தான் அம்மாவை காமிச்சு கொடுக்கிறார். அந்த தாயார் தான் அப்பாவை காமிச்சு கொடுக்கிறாள். அந்த அப்பா குருவை காமிச்சு கொடுக்கிறார். ரிஷிகள்லாம் தர்மத்தில் சொல்லும் பொழுது கூட சொல்லறா, அம்மா வெறும் உயிரை மாத்திரம்தான் கொடுக்கிறா. ஆனா குருநாதால் என்ன பண்ணுறான்னா பிரம்ம வித்தியை கொடுத்து மறுஜன்மா இல்லாதபடி அனுகிரகம் பண்ணுறாள் குருநாதா. ஷரீரமேவ மாதா பிதரோ ஜனயதா சஹி வித்யாதஸ்தம் ஜனயதி தச்ரேஷ்டம் ஜன்ம. அதனால குரு இவனை வித்தியிலேருந்து இவனை பிறப்பிக்கிறதுனால அதுதான் சிரேஷ்டமான ஜென்மா. அதனால வாழ்க்கையில குரு ரொம்ப முக்கியம். அந்த குரு கிடைக்கிறதும் இவனுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாதான், பல நாள் உபாசனை இருந்தாதான் அந்த குரு கிடைக்கும்னு சொல்லறாள் ஆச்சாரியால். விவேக சூடாமணியில் சொல்லும் பொழுது துர்லபம் த்ரயமேவைதத் தெய்வானுகிரக ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. துர்லபம் த்ரயமேவைதத், இந்த 3 துர்லபம் வாழ்க்கையில. அந்த துர்லபமான வஸ்து தெய்வானுகிரக ஹேதுகம். தெய்வானுகிரகம் இருந்தாதான் அந்த நிமித்தமாக தான் உண்டாகுமே தவிர வேற எதுனாலையும் கிடைக்காது, சொல்லிட முடியாது. என்ன 3ன்னா மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரய. மனுஷ்யத்துவம், மனுஷ்யத்துவம்னா மனுஷனா இருக்கிறதுனால மனுஷத்துவமா ஆயிடும்னு சொல்ல முடியாது. மனுஷ்யத்துவம் அப்படின்னு போட்டால் மனுஷத்தன்மையோடு இருக்கிறது. மனுஷத்தன்மைனா என்னது அப்படின்னா மகாபாரதத்தில் சொல்றால், சாப்பிட்றது, தூங்குறது, பொண்ணத்தை பார்த்து ஆசைப்படுறது, பயந்து போறது, இதுதானா மனுஷத்துவமா அப்படின்னா இது பசுவும் பண்றது, மிருகமும் சாப்பிட்றது, தூங்குறது, அதுவும் ஒரு பதார்த்தத்தை பார்த்தா ஆசைப்படுறது, கம்பை பார்த்தா பயந்து ஓடுறது, எல்லாம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் எல்லாம் சமமாக தான் இருக்கு. ஆஹார நித்ரா பயமைதுனானி சாமான்யமேதத் பசுபிர்நராணாம். மனுஷத்துவத்துக்கு விசேஷம் அதிகம் என்னதுறான்னா தர்மோ ஹி தேஷாம் அதிகோ விசேஷா தர்மேன ஹீனாஹ பசுபிஸ் சமானாஹ. தர்மம் இவனுக்கு அதிகமா இருக்கு. அது தர்மம் இல்லாதவன் பசுக்கு சமானம்னு சொன்னால் மகாபாரதம். அத்தகையான தர்மத்தோட விவேச்சன புத்தியோட இருக்கிறது தான் தர்மம். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, நம்ம எந்த ஸ்வரூபத்தை உணரணும், எதை நம்ம கை கொள்ளணும், எதை நம்ம விடணும், இதென்னா தெரிஞ்சுட்டு லட்சியத்தை பிடிச்சிக்கிறது தான் தர்மம். அதுதான் மனுஷ்யத்துவம். அந்த மனுஷ்யத்துவம் வரதும் முமுக்ஷுத்வம். அடுத்தது முமுக்ஷுத்வம்னா முமுக்ஷு அப்படின்னாலே மோக்தும் இச்சா முமுக்ஷ. சம்சார பந்தத்திலேருந்து விடுபடணும்னு ஆசை வரணும். இந்த ஆசை வரத்துக்கே பல ஜென்மாக்கள் எடுக்கணுமா, சுலபமா வந்துடாது. இந்த கர்மாவும்
லோகத்துல வரக்கூடியதான சுகங்கள் தான் எனக்கு சௌக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கான் இந்த ஜீவன். இதுல இருந்து நம்ம விடுபடணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது. அதுக்கு முதல்ல லோகத்துல இருக்கக்கூடியதான துக்கத்தை பார்த்து பார்த்து வைராகியத்தை சம்பாதிச்சுக்கணும் இவன் ஜீவன். லோகத்துல எங்கேயுமே சுகம் இல்லை, துக்கம்தான் இருக்கு. அதுதான் பகவான் கீதையில சொல்றால், ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷானு தரிசனம். லோகத்துல எங்க பார்த்தாலும் ஜென்மா இருக்குப்பா, வியாதி, மரணம், இதுதான் இருக்கு, துக்கம்தான் இருக்கே தவிர சுகம் எங்கேயுமே இல்லை. லோகத்துல சுகம் ஒன்னிடத்துல தான் இருக்கு, வெளியில தெரியுதா சுகம் கிடைக்காது. அதனால வெளியில துக்கம்தான் இருக்குன்னு தீர்மானம் பண்ணி வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கோ. அப்படி பார்த்தாதான் வைராக்கியம் வந்தாதான் முக்தியில ஆசை வருதுன்னு அர்த்தம். முமுட்சுதாக்கு அதுதான் லட்சணம். லோகத்தை பார்த்து வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும். பட்டினத்து பிள்ளை அவருடைய பாட்டுகள் எல்லாமே வைராக்கிய பிரதானமா இருக்கும். அவர் இருப்பையூர் பரமேஸ்வரன் போய் பிரார்த்திக்கிறார், பரமேஸ்வரா இனிமேல் எனக்கு அம்மாவுடைய கர்ப்பப்பையில வாசத்தை எனக்கு கொடுத்துடாத. ஏன்னா நான் பிறந்து 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 ஸ்திரீகள் எல்லாரும் களைச்சு போயாச்சு. பிரம்மாவும் என்னை படைச்சு படைச்சு அவர் கையும் ஓஞ்சி போயிடுத்து. நானும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சுத்தி சுத்தி என் காலும் வலிக்கிறது. இனிமேல் எனக்கு கர்ப்பவாசத்தை கொடுத்துடாத பரமேஸ்வரா. மாதா உடல் சலித்தால் பல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. நாதா இருப்பையூர்வா சிவனே, இன்னமோர் அன்னை கருப்பையில் வாராமல் கா. இப்படி பிரார்த்திச்சுட்டே பரமேஸ்வரனை சிவதர்சனம் பண்ணி போயிட்டு இருக்காள் பட்டினத்த பிள்ளை. அந்த ஊர் ராஜா அவர் சரீரம் கீழே விழுந்தெடுத்து அந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல வச்சுட்டு தகனக்கிரியை பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஓரமா உட்காந்துட்டு பார்க்கறார். நிறைய பொன்னாடையெல்லாம் போர்த்தி ராஜாவோட உடம்பு மேல போர்த்தி அது மேல அடுக்கி ராஜகுமாரன் ஒரு அக்னியை தீய வச்சுட்டு ஹோமம் பண்ணிவிட்டு போறான். இவர் பார்த்துட்டே இருக்கார். அந்த காட்டுல வேலை பண்றவன் இருக்கானே, அவன் ஜலத்தை எடுத்து அந்த நெருப்பை அணைச்சிட்டு அங்க இருக்கிற பட்டு வேஷ்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் உருவி, பட்டு கோமணத்தை முதற்கொண்டு உருவி இந்த எரிஞ்ச கட்ட மேல மறுபடியும் இந்த உடம்பை போட்டு இவன் ஒரு தீயை வச்சு கொளுத்துறான். இது இவர் பார்த்துட்டு இந்த மனசட்டியே கேட்கிறாள், இன்னும் பிறக்கை செய்வையோ நெஞ்சமே மன்னறிவர் என்று வாழ்ந்தாரை முன்னமெறிந்த கட்டை மீது இணை கோவணத்தை உருவி உருட்டி போட்டது கண்டு இன்னும் பிறக்கதி செய்வையோ நெஞ்சமே. பெரிய ராஜாதிராஜனா இருந்தாலும் என்னத்தை எடுத்துட்டு போனான்னு பாருங்க, ஒன்னும் எடுத்துட்டு போகல. அதனால என் மனசை ஒன்று பிறந்து லோக சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவியா? வேதம் தான் சொல்றது, சுகம் எல்லாம் லோகத்துல வர சுகங்கள் எல்லாம் எதுக்கு ஆஸ்பதம்னால், இப்ப ஒரு சுகம் வரதுன்னா நாளைக்கு துக்கம் வரதுன்னு தீர்மானம் பண்ணிக்கோன்னு தெரிஞ்சுக்கோன்னா. துக்கத்துக்கு இதெல்லாம் ஒரு ஆரம்பம் சுகங்கிறது. சுகாதீன் துக்க நிதானா வேதம் சூரிய நமஸ்கார பிரஷ்னத்துல சொல்லரு. அதனால அதை நல்லா தீர்மானம் பண்ணி வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும். இந்த வைராக்கியத்தை லோகத்துல எங்க பார்த்தாலும் துக்கம் தான் இருக்குன்னு வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு ஆத்தியந்திகமான க்ஷேமத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும்? உபனிஷத்து சொல்லுறது, பாகவதம் சொல்லுறது, பெரியவா அத்தனை பேர் ஒரே மாதிரி சொல்லியிருக்காள். என்ன பண்ணணும்னா மகான்களை போய் அடையணும், மகாபுருஷாளுடைய சம்பர்க்கம். அதான் குருநாத தஸ்மாத் குரும் பிரபத்யேதா. ஏகாதசி ஸ்கந்தத்துல பிரபுத்தர் இருக்கிற யோகீஸ்வரர் சொல்லறால் இந்த மாயையிலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்னா லோகத்துல துக்கத்தை பார்த்து குருவை போய் சரணாகதி பண்ணி துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு. தஸ்மாத் குரும் பிரபத்யேதா ஜிக்ஞாசுஹு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரே ச நிஷ்ணாதம் பிரம்மணி உபசமாஸ்ரஜம் தத்ர பாகவதான் தர்மான் சிக்ஷேதி குருவாத்மதைவதः அமாயயா அனுவித்யாயைஹி சிக்ஷேதி ஆத்மாத்மதோ குரு. காபட்யம் இல்லாம குருநாதால பின்தொடர்ந்து 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 மகான்களை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து
அவளிடத்துலேருந்து ஞானத்தை நீ கிரகிச்சுக்கோ. அதுக்கு ஒரே மார்க்கம், மகாபுருஷால ஞானத்தை அடையணும்னாக்க மகாபுருஷால சரணாகதி பண்ணணும், அவளை ஆசிரியிக்கணும். அந்த மகாபுருஷால் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம்னு சொன்னால ஆச்சாரியால். மூணாவது மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயா, மனுஷத்துவம் இருக்கிறது. அதுக்கப்புறம் முக்தியில ஆசை வர்றது, அதுவும் தெய்வானுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு முக்தியில் ஆசை வந்துடும், ஆனால் மகான்கள் சத்சங்கத்துக்கு மகான்கள் கிடைக்கணுமே, அந்த மகான்களும் கிடைச்சா செஞ்சுக்கோங்க. அதை தவிர ஒரு பெரிய துர்லபம் இல்லை. மகான்கள் கிடைக்கிறதுக்கு தான் இத்தனை தர்மங்கள் பண்ணுறது. இத்தனை தர்மங்கள் சித்தசுத்தி கொடுக்கிறது, சித்தசுத்தி கொடுக்கறதுன்னு சொல்லுறது. சித்தசுத்தினா என்னது? எப்போ இவனுக்கு வேதாந்தத்தில் அபிருச்சி ஏற்பட்டதோ அப்பதான் இவனுக்கு சித்து சுத்தமாயிடுதுன்னு அர்த்தம். இவன் பண்ணக்கூடியதான நித்திய கர்மா அனுஷ்டானங்களும் இவன் பண்ற ஜபதபாதிகள்லாம் அதனுடைய லட்சியம் எங்க முடியுதுன்னா, பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல சொல்றால் லட்சியம், இதுக்கு எல்லாத்துக்குமே லட்சியம் மகாபுருஷாளுடைய சம்பர்க்கம் தான். இதம் ஜி பும்சஹா தபசஸ்ருதஸ்ய வா ஸ்விஷ்டஸ்ய சுத்தஸ்ய ச புத்தி தத்தயோஹ அவிச்யுதோர்த்தஹ கவிபிர்நிரூபிதோ யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். உத்தம ஸ்லோகாளுடைய குணத்தை அனவரதும் அனுவர்ணனம் பண்றதும், வாக்குனால பகவானுடைய குணத்தை பேசுறதும், மகான்களுடைய பெருமையை பேசுறதும், ஹிருதயத்தில் மகான்களை ஸ்மரிக்கிறதும், பகவானை ஸ்மரிக்கிறதும், காது குளிர பகவானுடைய கதையில கேட்கறதும், மகான்களுடைய சரித்திரத்தை கேட்கறதும் தாண்டா லட்சியம். இந்த கர்மாக்கள் பண்ணுறது லட்சியம். இதம் ஜி பும்சஹா தபசஹா ஸ்ருதஸ்யவா, தபஸ் பண்றதோ வேத அத்தியனம் பண்றதுடைய லட்சியமோ மகான்களுடைய குணத்தை அனுவர்ணனம் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது தான். உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம்னு போட்டார். உத்தம ஸ்லோகால்னா யாருன்னா உத்கச்சந்தி தமாம்சி எஸ்மின் கீர்த்தியமானே ஸ்லோக்கியமானே தே உத்தம ஸ்லோகா. எவர்களை பத்தி பேசும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற அஜ்ஞானம் என்கிற இருளானது தன்னை விட்டு ஓடி போயிடுறதோ அவள் தான் உத்தம ஸ்லோகால்னு பேர். அத அனுவர்ணனம் பண்றதுதான் வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியம். அந்த குருநாதால அடையிறது, அந்த அடைஞ்சு குருநாதாவுடைய கிருபைக்கு பாத்திரமாயாச்சுன்னா போறோம். அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்றதில்லை. எப்படி தன் கழுத்துல போட்டு இருக்கக்கூடியதான ஆபரணத்தை காணும்னு வெளியில தேடி கடைசியில ஒரு பாட்டி உன் கழுத்திலேயே இருக்கேன்னு சொல்லற மாதிரிதான் குரு வந்து சுகண்டாபரண நியாயம்னு பேர். தனக்குள்ளேயே அந்த சொத்தை வச்சுண்டு அதை காணும்னு வெளியில தேடறான். அது குருவனுடைய சன்னதியில போனதுமே குரு வந்து வெளியில அவனோட வெக்தியா அவனு பார்க்கறது இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற சுரூபத்தை மாத்திரம் குரு பார்க்கிறார். பார்த்ததுமே குருவுடைய திருஷ்டி மாத்திரத்திலேயே, தரிசன மாத்திரத்திலேயே இவனுக்குள்ள ஞான சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுறார். அவருடைய கிருபா கட்டாட்சம் வரும். இந்த கிருபா கட்டாட்சம் பட்டதுமே உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல சித்து என்கிற சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அந்த க்ஷணத்திலேயே உனக்குள்ள குரு ஒரு வார்த்தை கூட உபதேசம் பண்றதுக்கு அவசியம் இல்லை. இவனுக்கு நிம்மதி ஏற்பட்டுடுறது, சாந்தி ஏற்பட்டுடுறது, மனமில்லாத ஸ்தானம் உனக்கு அங்க வந்துடுறது, எண்ணங்களே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இது எல்லாமே இருள்னால பார்க்கறதுனாலதான் மாயை இத்தனை வேலை பண்றது. அஜ்ஞானம் என்கிற இருள் இருக்கிறதுனால, ஆவரணம் இருக்கிறதுனால, அந்த குருவுடைய கிருபாகடாட்சம் பட்டதுமே ஞானம் என்கிற போதம் என்கிற சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிச்சதுமே இருள் பெயர்றது. சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்க முடியுமா என்ன? அஜ்ஞானம் என்கிற இருள் பெயர்றது. இருள் போயாச்சுனாக்க இவனிடத்துல இவன்கிட்டேந்து அந்நியமா ஒவ்வொரு பதார்த்தம் அங்க இல்ல தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் பாகவதத்துல பிரம்மா ஸ்துதி பண்ணும் பொழுது சொல்லலால், ஒரு சாதகன் சம்சார சமுத்திரத்தை தரணம் பண்ணணுமேன்னு கஷ்டப்பட்டு எத்தனை பண்ணிட்டு இருக்கான்.
அந்த ஒரு குரு என்கிற சூரியன் உதிச்சு ஞானம் என்கிற கண்ணு திறக்கப்பட்டாச்சுனாக்கா பார்த்தா சமுத்திரமே இல்லை, ஜலம் இல்லாத சமுத்திரமா இருக்கு. ஜலம் இருந்தால் தானே சமுத்திரம்னு பேரு. குருவர்க்க லப்த உபனிஷத் சுச்சக்ஷுஷா ஏதே தரந்தீஹ பவ அன்றுதான் புதியும் பொய்யான சமுத்திரத்தை கடக்கிறான்னு சொன்ன. அது மாதிரி குருவுடைய கிருப்பா கட்டாட்சம் மேல பட்டாச்சுனா போரும் உள்ளுக்குள்ள இருக்கிற போதம் என்கிற சூரியன் பிரகாசிக்கிறான். அதான் உத்தவர் ஏகாதச கிருத்தத்துல கடைசியில சொல்றார், பகவான் நீ உத்தவா, உனக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போயிடுத்தா சந்தேகம் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கும் பொழுது அப்போ உத்தவர் சிரசுக்கு மேல கையை அஞ்சலி பத்தியமா வச்சுட்டு சொல்றார், வித்ராவிதோ மோக மகாந்தகாரா ஆஸ்ரிதோ மே தவ சந்நிதானாது விபாவசோ கிம் சமீபகஸ்ய சீதம் தமோபீஹி பிரபவந்த்யஜாத்ய. வித்ராவிதா மோக மகாந்தகாரா, மோகம் என்கிற ஒரு பெரிய இருளானது எனக்குள்ளேருந்து பேடுத்து பகவானே. என்ன காரணம்னா ஆசிரித்தோமே தவ சந்நிதான, உன்னுடைய சந்நிதியை நான் ஆசிரியச்சதுனாலேயே எனக்குள்ள இருக்கிற மோகம் என்கிற இருளெல்லாம் பேடுத்து. இது வரைக்கும் உத்தவர் பகவானா உபாசிச்சிருக்காள், மந்திரியா ராஜாவா உபாசிச்சிருக்காள், இப்ப குருவா உபாசிச்சதுமே அப்ப சொல்றாள் எனக்குள்ள இருக்கிற அஜ்ஞானம் பேடுத்து பகவான். சூரியன் கிட்டக்க என்ன இருட்டு இருக்க முடியுமா, பனி இருக்க முடியுமா? விபாவசோ கிம் சமீபகஸ்ய சீதம் தமோபீஹி பிரபவந்த்யஜாத்ய. அந்த மாதிரி உங்களுடைய சன்னதியில ஞானம் என்கிற போதம் எனக்குள்ள சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிச்சாச்சு, அஜ்ஞானம் என்னை விட்டு பேடுத்து. அதான் அண்ணா குருபதி தரங்கிற முதல் ஸ்லோகத்திலே சொன்னார், குருவர பிரபோ தவ கிருபா திருஷா பாதி ஹிருத்ஸ்தலே போதபானுமா. குருவர பிரபோ தவ கிருபா திருஷா, குருநாத சிரேஷ்டரே உங்களுடைய கிருபா கட்டாட்சத்தினால பாதி ஹிருத்ஸ்தலே போதபானுமா, ஹிருத்ஸ்தலே போதபானுமான் பாதி, என்னுடைய ஹிருதய ஸ்தலத்துல ஹிருதயாகாசத்துல போதம் என்கிற சூரியன் பிரகாசிக்கிறார். அதனால இங்க என்ன தெரிகிறதுன்னா குருவர பிரபோ பதம் போட ரொம்ப அழகான பதம். குருன்னாலே யாருக்கு குருன்னா, எது குரு குருங்கிறது ஒரு వ్యక్తిயா தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். எது எந்தெந்த வஸ்து இவனுக்குள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கி ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்கிறதோ அது எல்லாமே குருதத்துவம் தான். எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். குகாரஸ்துவந்தகாரஸ்து ருகாரஸ்தன் நிரோதகா. குகாரத்தினால அந்தகாரத்தையும் ருகாரத்தினால அந்த நிவர்த்தம் பண்ணக்கூடியதான ஞானத்தையும் போதனம் பண்றதுனால எனக்கு குருன்னு பேர். அத்த ஞானம் எனக்குள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உபதேசம் பண்ணினார். அது மாத்திரம் இல்ல, அவர் எத்தகையானவர்னார், வரிக்கத்தக்க வேண்டியவர். எப்படி ஒரு ஸ்திரீ விவாகத்துல ஒரு புருஷன் நம்மளுக்கு இவன் தான் கதின்னு வரிச்சுக்கிறாளோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுமே குரு சக்தியை வரிச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு கதி வாழ்க்கையில, அதுதான் நம்மளுக்கு முக்திக்கு துவாரத்தை காமிச்சு கொடுக்கக்கூடியதுன்னு அந்த குரு சக்தியை அவன் வரிச்சுக்கணும். இந்த குரு சக்தி வேற இல்லை, ஆத்மஸ்வரூபம் வேற இல்லை. இந்த ஆத்மாவை இவன் வரிச்சுக்க தான் இந்த ஆத்மாவே தான் இவனை காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு குரு ரூபம் போட்டு வர்றது. அதனாலதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானத்தில் சொல்லும்போது சுரேஸ்வராச்சாரியர் சொல்லறார், ஈஸ்வரஹா குருஹு ஆத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ஈஸ்வரன் குரு ஆத்மா இது மூணுமே வேதம் கிடையாது. எப்படி ஒரே ஆகாசம்தான் இருக்கு. மடம் கட்டியாச்சுன்னா மட்டாகாசம்னு பேரு, கட்டம் வச்சா கட்டாகாசம்னு பேர். பேர்ல தான் வித்தியாசமே தவிர அதே மாதிரி ஒரே சைத்தன்யம் தான் இருக்கு. அந்த சைத்தன்யத்துக்கு குருன்னு பேர் கொடுக்கறது, அந்த சைத்தன்யத்துக்கு தான் ஆத்மான்னு பேர் கொடுக்கப்படுறது, அந்த சைத்தன்யத்துக்கு தான் பகவான்னு பேர் கொடுக்கப்படுறது. எப்ப இவன் வரிச்சுக்கிறான், அந்த ஜீவன் ஆத்மாவை உணரணும்னு அதை வரிச்சுக்கிறானோ அப்ப அந்த சைத்தன்யமே ஒரு குரு ரூபம் போட்டு வெளியில வர்றது.
அப்படிதான் வரிச்சுட்டு தான் அதை கிருப்பையினாலதான் அதை உணர்ந்துக்க முடியுமே தவிர நம்மளுடைய புத்தி சக்தியினால அந்த ஞானத்தை உணர்ந்துட முடியாது. உபனிஷத்தே சொல்லுறது, கட்டோபனிஷத்து சொல்லுறது, நாயம் ஆத்மா பிரவச்சனே நலபியா நமேதயா ந பகுனாஸ்ருதேன யமேவைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனூம் ஸ்வாம். பிரவச்சனம் கேட்கறதுனாலையோ இல்லை பிரவச்சனம் பண்றதுனாலையோ இல்லை மேதாசக்தினாலேயோ புத்தினாலேயோ நிறைய வேதங்களை அத்தியனம் பண்றதுனாலையோ இதை உணர்ந்துட முடியாது சுலபமா. இதை எப்படி உணர்ந்துக்க முடியும்னா யமேவைஷ விருணுதே தேன லப்யா, எவன் வரிச்சுக்கிறானோ இந்த சாதகன் அதுதான் கதின்னு எப்படி ருக்மிணி கிருஷ்ணனை வரிச்சுட்டாலும் அந்த மாதிரி பாகவதத்துல ருக்மிணி தான் அங்க ஜீவன், கிருஷ்ணன் பரமாத்மா காமிச்சு கொடுக்கிறார் எப்படி நம்ம பரமாத்மா வரிச்சுக்கணும்னு. ருக்மிணி சந்தேசத்தை சொல்றாளே கடைசி ஸ்லோகத்துல, எம்புஜாக்ஷ நலபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூன் விரதகிருஷான் சதஜன்மபிஸ்யா. அம்புஜாக்ஷ, உன்னுடைய கிருபா கட்டாட்சம் எனக்கு கிடைக்கலனாக்க, உன்னுடைய சன்னதி எனக்கு கிடைக்கலையானால் 100 ஜென்மா எடுத்தாலும் விரதோபவாசாதிகள் இருந்து இந்த சரீரத்தை கீழே போடுவேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்ம வரிச்சுக்கணும். அந்த ஆத்மாவை தவிர வேற எதுலையுமே பற்றுதல் வைக்கப்படாது. பகவானையே கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிட்டோமேனால் அந்த சைத்தன்யம் தான் குரு ரூபம் போட்டுட்டு வெளியில வரதுங்க. அதனாலதான் முதல்ல நம்மளுக்கு குரு யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு தாபம் இருந்தாச்சுன்னா போறோம், தன்னை உணரணுங்கிற ஒரு தாபம் இருந்தாச்சுன்னா போறோம். அதனாலதான் நாயன்மார்கள்லாம் பாடுறாள், அழுதால் உன்னை பெறலாமே. பகவானத்துல பாடும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், அழுதாச்சுன்னா போருமா பகவான சுலபமா அடைய முடியும். ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு தெரியுமா? யார் நம்மளுக்கு ஆகாரம் கொடுக்குறான்னு தெரியுமா? பிறந்ததுமே அதுக்கு அழதான் தெரியுது. அது அழுததுமே மாதத்துவம் இங்கே எதுவும் உண்டாருது. அதுக்கு பசிக்கு நிவர்த்திக்கு ஆகாரம் கிடைக்கிறது. அதனால அழதான் முடியுமே தவிர வேற ஒன்றும் நம்மளுக்கு பகவான் யாருன்னு தெரியலனா கூட தன்னை உணரணுங்கிற ஒரு தாபம் வந்தாச்சுன்னா போரும் அந்த பகவான் குருவை அமைச்சு கொடுக்குறார். அதுதானே முதல்ல துருவனுடைய சரித்திரத்துல துருவனுக்கு பகவானை பார்க்கணும்னு ஒரு ஆசை, ஆர்வம் வந்துடுது. பகவானை பார்க்கணும்னு கிளம்பிட்டான். அம்மா சொன்னான், அம்மா ஆராதையா அதோக்ஷஜ பாதவத்னம்னு சொன்னதுமே கிளம்பிட்டார். கிளம்பக்கூடிய எப்படி ஜபம், எப்படி தபஸ் பண்ணணும், எந்த பகவானை உபாசிக்கணும் ஒன்றும் தெரியாது குழந்தைக்கு. ஆனா வழியில அந்த பகவானே குருநாதரை அனுப்புறாரு நாரதர். அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கா தீரத்துக்கு போனா சுகாச்சாரியால் வருவார்னு தெரியாது. இவனுக்கு என்ன, தன்னை உணரணும். இந்த சரீரம் கீழே விழுறதுக்குள்ளேயும் வியர்த்தமா கீழே போடக்கூடாது. பாகவதனுடைய லட்சியமே அதுதான். 4 விதமான புருஷார்த்தமும் மோட்சத்துக்கு உபயோகப்படுத்தணும். காம புருஷார்த்தம் எதுக்குன்னால் ஜீவிக்கணுங்கிற ஆசை. ஜீவிக்கிறது எதுக்குடான்னா தத்துவத்தை உணர்றது. ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோய ஸ்டேக கர்மபி. கர்மா பண்றதுக்கோ இல்லை அர்த்தத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கோ அந்த ஜீவனம் இல்லப்பா. இந்த ஜீவனம் தத்துவத்தை உணர்றதுக்கு. அத்தகையான அதை தெரிஞ்சுண்டு ராஜா தத்துவத்தை உணரணுங்கிற ஒரு தாபத்துல கங்காதீரத்துக்கு போனான். யார் வருவான்னு எதிர்பார்த்துட்டு போகல. அங்க போனா இவனுக்குள்ள இருக்கிற தாபத்துக்கு தகுந்த மாதிரி அருள் கிடைக்கிறதுங்க. இனிமேல் கிரகசேவை பண்ண போறது இல்ல, கிருஷ்ண சரண சேவைதான்னு சொல்லிட்டு போனான். கிருஷ்ணாங்கிரி தேவா அதிமன்யமானா உபாவிஷத் பிராஜம் அமர்த்திய நத்தியான்னு போனான். அங்க போனா அங்க பார்த்தா யாருடா வந்திருக்காங்க. போன வேலை லோகத்தையே சுத்தம் பண்ணக்கூடியதான மகர்ஷிகள் ஒவ்வொருத்தரும் நடமாடும் தீர்த்தக்ஷேத்திரமா கங்காதீரத்துக்கு வந்துட்டு இருக்காள். தத்ரோ பஜக் முஹு புவனம் புனானா மகானுபாவாஹ முனயஸ்ஸ சிஷ்யாஹ பிராயேன தீர்த்தாபிகமாபதேசைஹி
ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியதான சாதுக்கள் அங்க வந்துட்டு இருக்கு. அவ எத்தகையான பெருமையுடையவாள்னா, கங்கை மேல எல்லாரும் பாத்தக மலத்தெல்லாம் கங்கையில கொட்டி கிடக்கு. எல்லாருடைய பாத்தக மலத்தையும் இழுத்துட்டு கங்கைய தன்னுடைய பாத கமலத்தினால கங்கையிட உள்ள பாத கமலத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதான சாமர்த்தியம் உடையதான சாதுக்களா பிரகாசிக்கிறாள் ஒவ்வொருத்தருமே. தத்ரோபஜக்முஹு புவனம் குணானாஹ மகானுபாவாஹ முனயஸ்ஸ சிஷ்யாஹ அயேன தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. யார் யார் வந்திருக்காங்கன்னா அந்த பேரை கேட்டாலே சகல விதமான பாப்பங்கள் போயிடும், தனக்குள்ள இருக்கிற அஜ்ஞானங்கள்லாம் போயிடும். அப்பேற்பட்ட மகர்ஷிகள் பேரை சொல்றாள். அத்தனை மகர்ஷிகள் வந்திருக்காள். அத்ரிர் வசிஷ்டஹ ஷவனஷரத்வானி அரிஷ்டநேமிர் பிருகுரங்கிராஷ்டம் பராசரஹ காதிசுதோதராமஹ உதத்யஜிந்திர பிரமதித்மவாஹௌ மேதாதிதிர்தேவலார்ஷ்டிஷேனோ भारद्वाजो गौतम पिप्पलादः मैत्रेय और्वः कवशः कुम्भयोनी द्विपायनो भगवान् नारदश्च अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः राजर्षिवर्या अरुणादयश्च नाना ऋषेय प्रवरान् समेतानि अभ्यर्च्य राजा शिरसा वन्दे. अत्तन महर्षिகள் பிரபலத்தில் இருக்கிறதான் அத்தனை மகர்ஷிகளும் வந்திருக்கா. அத்தனை பேரையும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறாள் ராஜா. கடைசியில அப்பயும் அவ வாய திறக்கல, அப்பயும் தாபத்தோட இருக்கு. சுகாச்சாரியங்க ஆவிர்பவித்தாள். தத்ராபவத்து பகவான் வியாசபுத்திரா. பகவானான சுகாச்சாரியால் இங்க ஆவிர்பவித்தாள். பாருங்க, முதல்ல லோகத்தை பார்த்து பயந்துண்டு, மரணத்தை பார்த்து பயந்துண்டு, வைராகியத்தை சம்பாதிச்சுண்டு குருவை பிரபத்தி பண்ணின ராஜாக்கு கடைசியில உனக்கு வேற என்ன கேட்கறதுக்கு இருக்குன்னு சுகாச்சாரியால் கேட்க, சித்தோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி பவதா கருணாத்மனா ஸ்ராவிதோ எச்சமே சாட்சாத் அநாதி நிதனோ. கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, சித்தனா ஆயாச்சு. குரு கிடைச்சாச்சுன்னா, வாழ்க்கையில குரு கிடைச்சாச்சுன்னா போறோம். அது தவிர வேற ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் எப்படி அண்ணா இங்க குருவை சூரியனா வர்ணிக்கிறாள், அதே மாதிரி தேவகி தேவஹூதி அம்மா சொல்றாள் கபில பகவான் இடத்துல, சச்சக்ஷு ஜன்மனாமந்தே லப்தம் மே த்வதனுக்ரஹாத். நீ சூரியனா, சக்ஷு சூரிய யுவோதிதா. கபிலரை பார்த்து சொல்றாள், நீ சூரியன் மாதிரி நீ பிரகாசிக்கிற. இத்தனை நாளைக்கு நான் எப்படி இருந்தேன்னா, சுசுரூட பண்ணி இதை கர்மா பண்ணி சரீரத்துக்கு சுகம் கிடைக்கும்னு ஒரு பிரமையில கர்மா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதனால என்ன கண்டேன்னா, சுகத்தை காணல. இந்த இந்திரிய கூட்டங்கள்லாம் என்னை இழுத்துண்டு போய் என்னை குருடு பண்ணி குருட்டா ஆக்கி பாழும் கிணறுல என்னை தள்ளி விட்டுடுது. நிர்வின்னா நிதராம் பூமன்னி அசதிந்திரிய தர்ஷனாதி ஏனதம் பாவ்யமானேன பிரபன்னாந்தம் தம பிரபோ தஸ்யத்வம் தமசோந்தஸ்ய புஷ்பாரத்யாத்யபாரகம் தச்சக்ஷு ஜன்மனாமந்தே லப்தம் மே ததனுக்ரஹாத். அதை பார்த்து இந்திரிய கூட்டங்கள்னால இழுக்கப்பட்டு குருடா ஆக்கி பாழுங்கடல்ல விழுந்த இந்திரிய கூட்டங்கள் அந்த காரியத்தை தான் பண்றது நல்லா தீர்மானம் பண்ணி அதுல இருந்து நான் வைராக்கியத்தை அடைஞ்சிட்டேன். நிர்வின்னா அப்படி கண்ணு பட்டையா போய் இருட்டு கடல்ல விழுந்து கிடக்கும் பொழுது ஞான பாஸ்கரனா நீ பிரகாசிக்கிற. ஞான பாஸ்கரனா பிரகாசிச்சானாலும் கண்ணு தெரியலனா என்ன பிரயோஜனம்? சச்சக்ஷு ஜன்மனாமந்தே லப்தம் மே த்வதனுக்ரஹாத். சச்சக்ஷு நல்ல ஞானம் என்கிற கண்ணும் திறக்கப்பட்டதாக போயிடுது. காரணம் அதுவும் உன்னுடைய அனுகிரகம் தான், பகவானுடைய அனுகிரகம் தான், நான் இல்லை. பாருங்க, சாதாரணமா அத்வைத்தம் எல்லாரிடத்துலையும் இருக்கணும். பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் நகர்ஹிதித் அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு நாத்வைத்தம் குருணா சஹ. எல்லா இடத்துலையும் அத்வைத்தம் இருக்கணும். பாவத்திலையும் 3 லோகத்திலையும் அத்வைத்தம் இருக்கணும். தன் தவிர வேற சொரூபம் இல்லைன்னு. ஆனா குருவை பார்க்கும்போது மாத்திரம் துவைத்தம் இருக்கணுமா. நாத்வைத்தம் குருநாதா, குருவோட அத்வைத்தம் வச்சுக்கப்படாதுன்னு சொல்லுறது. ஏன்னா
இது யார் பிரிவாள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கா. சதாசிவ பிரம்மேந்திரால் பூர்ண புருஷனா குருட்டேந்து கிளம்பி போறாராம் சுதந்திரமா. பரமசிவேந்திரால்னு அவருடைய குருநாதர் திருவங்காரில் அவருடைய அதிஷ்டானம் இருக்கு. அங்கேருந்து அவதூதரா அவர்கிட்டேருந்து உத்தரவு வாங்கி கிளம்பி போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், பரமசிவேந்திர பாதுகாம் சிரசி நிதாய. ஞானிக்கு எதுக்கு ரெண்டாவது வஸ்து? பரமசிவேந்திர பாதுகாம் சிரசி நிதாய. பரமசிவேந்திராவுடைய பாதுகையை சிரத்துல தரிச்சுண்டு சமாஜில கிளம்பி போறார். சாட்சாத் பரமாத்மா கண்ணனே உத்தவருக்கு உபதேசம் பண்ணி பூர்ணமான உத்தவர் பத்ரிகாசிரமத்துக்கு போன்னு பகவான் ஆக்ஞை பண்ணினதுமே பகவானுடைய பாதுகையை சிரசுல வச்சுட்டு போறாருன்னு வரும். அதான் ஆச்சாரியா ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ரொம்ப அழகா சொல்லறால், சத்யபி பேதா பகமே நாத தவாஹம் நமாமகீனஸ்துவம் சாமுத்ரோஜி தரங்கஹ வச்சன சமுத்ரோ ந தாரங்கஹ. வேதாபகமே சத்யபி, வேதம் இல்லாமை இருந்த போதிலும் கூட பகவானே நாத தவாஹம், நான் உன்னை சேர்ந்தவனே தவிர என்னை சேர்ந்தவன் நீன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. நாத தவாஹம் நமாமகீனஹா துவம் துவம் ந மாமகீனஹா. அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவார். துளசி ராமாயணத்துல முதல்ல ஆஞ்சநேய சுவாமி ராமரை பார்த்து பேசும்பொழுது சுக்ரீவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவனுக்கு அழைச்சிட்டு போறாளாம். அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி போறதுன்னு கேட்டதுமே என் மேல ஏறிக்கோங்கன்னா தோள்பட்டில் ஏற்றிக்கிறாள் ராமரையும் லக்ஷ்மணன். எதுக்குடான்னா உங்க துளசிதாசர் ஒரு தோஹால சொல்லலாராம், இடுப்புல வச்சுருக்கிற பாக்கியம் கௌசல்யா அம்மாக்கே இருக்கட்டும். ஏன்டா இடுப்புல வச்சுட்டோம், ஏனால் இவனை நான் பார்த்துக்கிறேங்கிற எண்ணம் வந்துடும். குழந்தைய இடுப்புல வச்சுட்டாலும் நம்ம தானே குழந்தைய பார்த்துக்கிறோம். தோல் மேல ஏற்றி வச்சுட்டான்னாக்கா, இப்ப குதிரை மேல ஏறி உட்கார்ந்தானே, ஆனால் ராஜா குதிரை மேல ஏறி உட்கார்ந்தான்னாக்கா குதிரை ராஜாவை பார்த்துக்கிறதா, ராஜா குதிரைய ஓட்டுறானா? ராஜா எப்படி ஓட்டுறானோ அந்த மாதிரி தானே போயாகணும். அதனால நீங்க எனக்கு மேல நீங்க உட்காந்துக்கணும், நீங்க எப்படி ஓட்டுறீங்களோ நான் அந்த மாதிரி நான் ஓடணும். நான் யந்திரம், நீங்க யந்திரி. நாகம் நாகம் துவம் துவம். அண்ணா சொல்லிட்டே இருப்பாங்க, ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இந்த மாதிரி நான் இல்லை நீ தான். அது மாதிரி ஆச்சாரியால் இங்க சொல்லிக் கொடுக்கிறாள், வேதம் இல்லாம இருந்த போதிலும் கூட நாத தவாகம் உன்னை சேர்ந்தவன் நான் மாமகீனஹா துவம் துவம் மாமகீனஹான்னா என்னை சேர்ந்தவன் நீன்னு சொல்லிட முடியாது. அப்படி சொல், அதுதான் பூர்ண சரணாகதி. அப்படி உன்னை சேர்ந்தவன் சொல்லியாச்சுன்னா போறோம், பகவானிடத்துல கருணை பண்ணி விடுவாள். பகவான் நம்மளை கைவிட மாட்டார். இது ராமாயணத்தில் விபீஷண சரணாகதியில சொல்லறாள். ராமர் சொல்லறாள், சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே. நான் உன்னை சேர்ந்தவன் ஒரு தடவை அவன் சொல்லியாச்சுன்னா போறோம். சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம் ஏதத் விரதம் மம. நான் அபயத்தை கொடுத்தாச்சு, அவனுக்கு பயம் கிடையாது. அதனால சுக்ரீவா, நீ தெரியாம விபீஷணன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு காலம் அவன் 10 தலையுடைய ராவணனா இருந்தாலுமே அழைச்சிட்டுவான், அவனுக்கு அபயம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறார். எதிவா ராவணஸ்வயம் அப்படிங்கிறார். அந்த மாதிரியான ஒரு பாவம் தான் சரணாகதி. நான் இல்ல நீ தான். அதுக்கு ஆச்சாரியர் உதாரணம் சொல்லறால், சாமுத்ரோஹி தரங்கா. அலைகள் இருக்கு, இந்த அலைய சமுத்திரத்தினுடைய ஒரு பங்கு தான் சொல்லணுமே தவிர ஒரு பொழுதும் கொச்சன சமுத்திரோன தாரங்கா, சமுத்திரம் தாரங்கமா ஆயிடாது. தரங்கத்தினுடைய அலையினுடைய ஒரு பாகம் தான் சமுத்திரம்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரிதான் அந்த ஒரு பாவம் குருட்ட இருந்துட்டே இருக்கு. அந்த ஒரு பாவத்துல தான் அண்ணா எழுதுறார், எப்படி கோபிகைகள்லாம் பகவானை விட்டு பிரிஞ்சு இப்படி கதறாலோ ராக கிரீடையில, அந்த மாதிரி அண்ணா ரொம்ப நாளா கணேஷ் சர்மா மகாபரிவாலை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. கணேஷ் சர்மா அண்ணாட கேட்டு இருந்தாலும் குருநாதால பத்தி அந்த மாதிரி விரகபாவத்தில் ஒன்று எழுதணும்னு. அப்ப அண்ணா ரொம்ப நாளைக்கு பகவானுடைய சன்னதியில் இருந்துட்டு இது எழுதுறார். என்ன குரு கிருபைக்கு
பாத்திரமாயாச்சுனாக்க அவன் எவ்வளவுதான் ஒன்றும் தெரியாதவனா இருக்கட்டும், அவனை மேல்நிலை கொண்டு வந்துடுவார் குரு. அந்த கிருப்பை ஒன்னே போரும். ஆச்சாரியாளுடைய பரமசிஷ்யரா இருந்த தோட்டகாச்சாரியால், ஆச்சாரியால் எல்லாம் திக்விஜயம் பண்ணிட்டு இருக்கும்போது சிஷ்டியாலாம் இந்த கடைசியா தோட்டக்கர் வந்திருக்கார். சிங்கேரியில் பாடம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் மாட்டில் ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வஸ்திரம் தோச்சு போட்டு அப்படி இருக்காள். பாடத்துக்கு ஒரு நாளைக்கு தோட்டக்கரை வரட்டும்னு காத்துட்டு இருக்கா. அப்ப பத்மவாதர்லாம் ஆரம்பிச்சுடுவோமே, தொடங்கிடுவோமே பாடத்தன்ற. ஆச்சாரியர் இல்ல, அவர் வரட்டும். தெரியாதனமா வாய விட்டால் அவர் வந்தாலும் ஒண்ணுதான், வராம இருந்தாலும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டார். சொன்னதுமே ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் பாருங்கோ அப்படியே அவருக்கு அனுகிரகம் பண்ணிவிடுத்து. இதுலேருந்து ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ணிவிட்டால், அனுகிரகம் பண்ணினதும் அவர் தோட்ட ஆனந்தகிரின்னு பேர் அவனுக்கு. அனுகிரகம் பண்ணினதுமே இந்த மாதிரி யாராலையும் எழுத முடியாது. அந்த ஒரு விருத்தத்தில் எப்படி பட்டத்திரி நாராயண இல்லை, அந்த விருத்தம் ஒரு புத்தகத்தில் உபயோகப்படுத்துறார். காளியனத்துக்கும் உபயோகப்படுத்துறாள். அத்தவாரிணி கோரதரம் பன்னினம் பிரதிவாரஜித்தும் கிருததீர் பகவன் த்ருதமாரித தீர கணீபதரும் விஷமாருத சோஷித பர்ணஜயம். அந்த மாதிரி தோட்டகர் அந்த விருத்தத்துல விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். என்னுடைய ஹிருதயமானது ஆனந்த கூத்தாடுறது. என்ன இப்ப வந்திருக்கவர் யாருன்னு தெரிஞ்சு போயிடுத்து. ஹிருதயே கலயே என்ன விமலம் சரணம், விமலமான உங்களுடைய சரணத்தை கெட்டியா பிடிச்சுட்ட. நீங்க யாருன்னால் பவசங்கர, சாதாரண பரமேஸ்வரனே சந்திர ரூபத்துல வந்திருக்கார். தேசிகமே சரணம் பவசங்கர, சாட்சாத் பரமேஸ்வரனே சங்கர வேஷம் போட்டு வந்த தேசிகா காமிச்சு கொடுக்கறதுக்கு வந்தவரே, உமக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். ஏன்னா நீங்க சாட்சாத் பரமேஸ்வரன் எனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுத்து. பவஜேவ பவான் இதிமே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா மம வாரய மோக மகாஜலதிம் பவசங்கர தேசிகமே சரணம். எனக்குள்ள இருக்கிற மோக மகாஜலதிம் வாரய, எனக்குள்ள இருக்கக்கூடிய மோகம் என்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நீங்க இல்லாம பண்ணிடுங்க. ஏன்னா இங்கேயும் அதே அண்ணா இங்க உபயோகப்படுத்துறாள். 10 ஸ்லோகத்துக்குள்ள சொல்லறால், எனக்குள்ள இருக்கக்கூடியதான மோகம் என்கிறத நீ போக்கடி அப்படிங்கிறாள் குருநாத்தாள்கிட்ட. அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற மோகத்தை போக்கடிச்சு நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தொடக்கிற சொல்ற கடைசி ஸ்லோகத்துல விதிதா நமயா விஷத ஏககலா நச்சகிஞ்சன காஞ்சனமஸ்தி குரு துருதமேவ விதேஹி கிருபாம் சஹஜாம். சகஜமான ஆத்மானுபவத்தை நீங்க கிருபையினால எனக்கு நீங்க சீக்கிரம் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும். எனக்கு ஒன்றும் தெரியாது. விதித்தா நமயா, என்னால என்னுடைய புத்தியினால அறியப்பட்டது ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் உன்னுடைய கிருப்பை தான். இப்படி தோட்டகர் தோட்டக விருத்தத்தில் எழுதிட்டு வர ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினதுமே பத்மபாதர்லாம் ஆச்சரியத்தோட பார்க்கிற. அதுக்கப்புறம் ஆச்சாரியால் நீ ஒரு கிரந்தம் எழுதுன்னு சொல்லி ஸ்ருதிசார சமுத்திரணம்னு இதே தோட்டக விருத்தத்திலேயே ஸ்லோகம் ஃபுல்லா எழுதுறாள் தோட்டகாச்சாரியால். அந்த மாதிரி ஆச்சாரியால் கிருபை பண்ணியா, குரு கிருப்பை இருந்தாச்சுன்னா போரும் ஒரு ஜீவன் ரொம்ப சீக்கிரம் கடத்தையிடுறது. அத்தகையான குருவை பிரபத்தி பண்ண பண்ண என்ன ஆறுதுன்னால், அந்த நமஸ்கார் குருவை நமஸ்காரம் பண்றதே அது ஒரு சிவபதத்தை கொடுத்தது. அதுவே ஒரு பெரிய பதம். மகாபரிவா நமஸ்காரம் அப்படின்னு ஒரு தெய்வத்தின் குரல்ல நமஸ்காரம் எதுக்குன்னா அகங்காரம் கடையிறது. நான் இல்லை, நீங்க தான். கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணுவான். எதுக்கு தன் அகங்காரம் இல்லாம பண்றது? அது தெரியாம இவன் பண்ணறான். அந்த குரு சக்தி குரு கிட்ட போய் இவன் பண்ண தன்னறியாம அகங்காரம் இல்லாம போயிடுறது. அகங்காரம் அகமுதியா ஸ்தானம், அகங்காரம் இல்லாத ஸ்தானம் தான் நம்ம எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆனந்த அனுபவ ஸ்திதி.
அதை குரு சந்நிதியில் அகங்காரம் போயிடுதுன்னா அந்த ஸ்திதி தானே இருக்கு, சிவபதம் தானே இருக்கு. சிவம்னா ஆத்மாவுக்கு பேர் சிவம்னு பேர். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யேன பந்தா விததோ தேவயானாஹ ஏனாக்கிரமம் தீர்ஷஜஹ உபனிஷத்து சொல்லுது. சிவம்னு சத்தியத்துக்கு பேர், அந்த பகவானுக்கு சிவம்னு பேர். அந்த பகவத் பதத்தை காமிச்சு கொடுக்கக்கூடியதா இருக்கு குருநாதாளுக்கு சரணாகதி நமஸ்காரம் பண்ணுறதே. இந்த நமஸ்காரமே இவனுக்குள்ள இருக்கிற ஆசைகள் வேற அறுக்கப்பட்டதாக போயிடுறது. அறுக்கப்பட்டதுன்னு கூட சொல்லல, அண்ணா ரொம்ப கம்பீரமா சொல்லறார். தேவஹூதி அம்மா சொல்லும் பொழுது கோடாலியினால வெட்டப்பட்டது அறுக்கப்பட்டதுன்னு சொன்னால் தந்த்வா கதாஹம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்ய சம்சார தரோஹ குட்டாரம் ஜிக்ஞாசயாஹம் பிரகிருதே புருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். கோடாலினால சம்சாரம் என்கிற வேற அறுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்படி நீ குருவா நீ பிரகாசிக்கிற, கோடாலியா நீ பிரகாசிக்கிறனால் கபிலர். அண்ணா குருவை சொல்லும் பொழுது அதுக்கும் மேல சொல்லறாள், கோடாலினால வெட்டினா கூட நாளைக்கு ஒரு மழை பெஞ்சதுன்னா நான் இருக்கேன்னு முளை விட்டு காமிக்கும். நெருப்பு போட்டாச்சுன்னா காமிக்குமா? நெருப்பை வச்சிடறான் குருநாதன் அந்த வேர்ல. அதனாலதான் இங்க சொல்லறாள் அந்த நமஸ்காரம் பண்றது எப்படி. 2ஆம் ஸ்லோகத்துல சிவபத பிரதம் காமதாஹகம் யதிவர பிரபோ நதிரியம் தவ தவ நதிஹி இயம் நதிஹி. இந்த நமஸ்காரம் இருக்கே, அந்த நமஸ்காரம் என்னத்தை பண்றதுன்னா சிவபத பிரதம், சிவபதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கும் மேல இவனுக்குள்ள இருக்கிற ஆசைகள் அது எல்லாத்தையும் எரிக்கப்பட்டதா போயிடுறது. காமதாஹகம், அதனால காமத்தெல்லாம் எரிக்கிறது. இந்த அகங்காரத்துக்கு முக்கியம் எற கொடுக்கிறது எது? காமம் தானே. காமாத் சஞ்சாயதே குரோதா, காமந்தான் முதல்ல வருது. அதனாலதான் கோபத்துக்கு காமானுஜன்னு பேர். முதல்ல காமம், அதுக்கப்புறமா பூர்த்தி பண்றதுக்கு அனுஜன். எங்க உபயோகப்படுத்துறாங்க? பாகவதத்துல சனகாதிகள் வைகுண்டத்துக்கு போகும்போது ஜீவதியை சாபத்தும் பொழுது அப்ப சில காமானுஜேன, காமானுஜனால பாதிக்கப்பட்டு சனகாதிகள் சாபத்தை கொடுத்தாங்கன்னா, காமானுஜன்னா யாரு? கோபம். காமம் வந்துட்டுனா உடனே கோபம் அடுத்தவனா வந்துடுறானோ இல்லையோ. அதனால அது அண்ணா ரொம்ப அழகா சொல்றாள். இது சம்சாரத்தை வர்ணிக்கும் பொழுது ஆனந்தமாலையில சொல்றாள் சம்சாரம் எப்படி இருக்குன்னாள். சாதாரணமா கீதையிலையும் உபனிஷத்துலையுமா சம்சாரத்தை தலைகீழ வர்ணிக்கிறது. ஊர்த மூலம் அதஷாகம் அஸ்வத்தம் ராகுர் அப்ஜயம். ஏண்டா அப்படி வர்ணிக்கிறதுனால் ஊர்த மூலம் அது எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கோமா? மரத்தை மேல வேறு கீழே கலைகள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோமா? பார்க்க முடியும். எங்க பார்க்கலாம்? கோலங்கள் நதி இருக்குன்னா நதிக்கரையில பார்த்தோம்னாக்க மரங்கள் இருக்கிறது அப்படியே நதியில ஒரு பிரதிபலன் ரிஃப்ளெக்ஷன் தலைகீழா தெரிகிறது. அந்த மாதிரி ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஜெகத். அதனாலதான் தலைகீழ வர்ணிக்கிறாள் இதை. அதுக்கு ஊர்தம் மூலம் அதஷாகம். அதுக்கு ஆச்சாரிய கட்டோபனிடத்துக்கு ரொம்ப வியாக்கியானம் பண்றாள் பெருசா. அது அப்படியே அண்ணா அந்த இடத்துல சொல்றாள். அந்த சம்சார விருட்சம் எப்படி இருக்கு? சம்சார விருட்சத்தை அடியோட வெட்டுறதுதான் குருவுடைய காரியம். அதான் கபிலர் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது சொல்றாரு, இந்த மனசுதான் பந்தத்துக்கு முக்திக்கும் காரணம். அந்த மனசு எப்ப இல்லாம போகும்னா, எப்ப நீ மனசுல உள்ள காமப்பிரவாதிகள் இல்லாம பண்ணறியோ, வீதம் எதா மனசுத்தம் அதுக்கம் அசுக்கம் சமம். அது எங்க கிடைக்கும்? ஆண்கள் பின்னாடி போனாதான் கிடைக்கும். அத்தகைய அந்த சம்சாரம் எத்தகையா எப்படி இருக்கு? அகங்கார விதை முளைத்து பாசமதின் வேர் விரித்து ஆணவத்தின் தடி எடுத்து வெளிநாட்டமாம் கிளையதனின் விருப்பாகும் இலை கிளைத்து மோகமென்ற பூ பூத்து வேணுமென்ற காய் காய்த்து போகமென்ற கனி பிறந்ததே. பல முறை பறித்த போதிலும் விஷமாகாரத் தருவிதனை வேறறுப்பதும் எங்கனமோ. வேந்தே விமல குருவே மௌன குருவே நீயே பாடும்போதே நான் அர்த்தம் புரியும். அவ்வளவு நல்லினமா தமிழ்ல எழுதியிருக்காரு அண்ணா. இப்படி அகங்காரம் தான் இதுக்கு பீஜம். நான், என்னோடது, எனக்கு அப்படிங்கிற அகங்காரம் தான் இதுக்கு வேறா இருக்கு. உடனே லோகத்துல அந்த அகங்காரத்தினால
தன் இந்த சரீரத்தை போஷணம் பண்றதுக்கு, அகங்காரத்தை போஷணம் பண்றதுக்கு லோகத்துல குடும்பத்துல பாசத்தை வைக்கிறான். இந்த பாசம் எத்தகையானதா இருக்கு அப்படின்னா, எப்படி சிலந்தி பூச்சி கூடு கட்டுறது, அதுல ஒரு பூச்சி படுத்தினா வெளியில வர முடிய மாட்டேங்குதுன்னா கண்ணுக்கு தெரியல கூடு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த பாசம், குடும்பத்தில் வைக்கிற பாசம் இவனை நல்லா கட்டி போடுறது, வெளியில வர முடியாம பார்க்கறது கண்ணுக்கு தெரியல. அதான் கபிலர் சொல்றாள் அம்மாட்ட, பிரசங்க மஜரம் பாசம் ஆத்மன கவயோ விது. குடும்பத்தில் வைக்கிற ஆசைய அது எத்தகையான தெரியுமா, உனக்கே நீ கட்டு போட்டுக்கிற கழுத்துலேயே நீ கயிறை போட்டு கட்டிக்கிற மாதிரி, அது நரகத்துக்கு துவாரமா போயிடுறதுமா. அதே பாசத்தை நீ விடுன்னு சொல்லல, அதையே பாசத்தை நீ மகான்கள் இடத்துல திருப்பு, அது முக்திக்கு காரணமா போயிடும். தயேவ சாதுகிருதா மோட்சத்வாரம் அபாவிருத்தம், முக்திக்கு காரணமா போயிடும். அதான் நீங்க சொல்றோம், அந்த பாசம்தான் இங்க வேறு விரு. கீழே மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு மரம் மேல போறதோ அவ்வளவுக்கு கீழே வேறு பெருசா தானே இருக்கும். சம்சாரம் உங்களுக்கு பெருசா பெருகிருக்குன்னா அவளுக்கு அவ்வளவு பாசம்ங்கிற வேறு அதிகமா ரூடமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதனால பாசமதின் வேர் விரித்து, அப்படி வேர் விரிச்சுன்னா மேல முதல்ல என்ன கிளை வெளியில வருதே முளை விட்டுண்டு, அதுதான் என்னதுனால் ஆணவத்தின் தடி எடுத்து, அகங்கார் நான் எனக்கு வந்துடுத்து இப்படி அப்படிங்கிற எண்ணம் தான் அது ஒரு பெரிய தடியா வெளியில வந்து நிக்கிறது. வெளிநாட்டமாம் கிளையதனின் உடனே இதுக்கு நான் இதை போகத்தை அனுபவிக்கணும், இந்த போகத்தை அனுபவிக்கணும்னு அப்படி எண்ணங்கள் வெளியில போறதே அதுதான் கிளைகள். விருப்பாகும் கிளை கிளைத்து, வெளியில போய் எண்ணங்கள் வெளியில போய் அதை நம்ம ஆசை வருது, ஒவ்வொரு பதார்த்தத்திலேருந்து ஆசை வருது, அதுதான் இது கிளைகள். மோகம் என்ற பூ பூத்து, வேணுமென்ற காய் காய்த்து, போகம் என்ற கனி பிறந்ததே. அது போகம் அனுபவிக்கணுங்கிற பழம். சரி, ஒரு பதார்த்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னாக்க வயர் நிரம்பிடுறது, போறோம்னு தோணி போயிடுறதோ இல்லையோ. எந்த பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னாக்க கொஞ்சம் அளவு ஆனதுமே இது போர் சாப்பிட முடியாம போயிடுது, இனிமேட்டு போர் இது வந்து சாப்பிட சாப்பிட ஒன்றும் போரும்னே தோணும், எண்ணம் வரமாட்டேங்கிறதா. ஆனா சரி சாப்பிட்டாதான் ஆரோக்கியத்தை கொடுக்கறதான்னா, அந்த மரமே எத்தகையான மரம்னால் விஷமாகார தருவிதனை, ரொம்ப விஷமா இருக்கு அந்த மரமே, விஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதை எப்படி வேற இருப்பதும் எங்கனமோ, அதை எப்படி வேற இருக்க போறேன்னு தெரியலையே. வேந்தே விமல குருவே மௌன குருவே, நீயே வந்து நின்னருள் தந்த போதிலே, பூ நின்று இலை கொழிந்து கிளை வாடி மரம் சாய்ந்ததே. குரு கிருபை பண்ணினதுமே, அனுகிரகம் பண்ணினதுமே என்ன ஆச்சு? பூ நின்று, பூ பூக்குறதுல நின்று போய் இலை கொழிந்து, இலைகள்லாம் காஞ்சி வாடி போய் கீழே விழுந்து கிளை வாடி மரம் சாய்ந்ததே. என்னே நின் அருள் நோக்கம், உன்னுடைய அருள் நோக்கத்தை என்ன சொல்றது? என்ன காரணம் இதுக்கு இப்படி ஆனது? காரணம் என்னன்னால் நெருப்பதனை தருகின்ற விதை தன்னை எரித்திடும் நெருப்பதனை தருகின்ற தேவா. உள்ளுக்குள்ள இருக்கிற விதைய, அகங்கார விதைய எரிக்கிறதுக்கு ஒரு நெருப்பை போட்டுட்டானா குருநாதன். என்ன நெருப்புனா ஞானம் என்கிற அக்னி, ஞானாக்னி தக்தகர்மா. ஞானம் என்கிற நெருப்பை உள்ளுக்குள்ள போட்டதுமே எல்லாம் விழுந்த சம்சாரம். அதனால ஞானத்தை கொடுக்கிறவன் ஞானஸ்வரூபியா இல்லாம வேற எப்படி இருக்க போறான்? அதனாலதான் நெருப்பதனை தருகின்ற தேவா. அப்புறம் குருநாதால கூப்பிடும் போதே சொல்ல, நெருப்பே, அறிவே உருவமான திரளே, சித்தோத ஸ்வரூபனேன்னு அர்த்தம். கருணை கிரியே, ஆனந்த சிலையே, அம்மையே, என்னை ஆட்கொண்ட எந்தையே, அடியார்கள் உள் விளங்கும் தேசரு தனி தங்கமே, அவனியில் அவமே விழாமல் காத்திருளைய பெருமைதான் சொல்லுவதும் எப்படியோ. கீழே விழாம என்னை காப்பாத்தின்றே இருக்கேன், அதனுடைய பெருமை என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி விதையை எரிக்கிறதுக்கு எப்படி ஒரு நெருப்பு வந்ததோ அந்த மாதிரி குருநாதா நமஸ்காரம் பண்ணியாச்சினாலே போறோம், அந்த ஞானம் என்கிற அக்னிய ஹிருதயத்துல போட்டுறாராம், உள்ளுக்குள்ள அகங்காரம் வராத எழுப்பாதபடி. அதனாலதான் காமதாஹகம் யதிவர பிரபோ நதிரியம் தவ. யதிவர பிரபோ, யதிஸ்ரேஷ்டரே,
உங்களுக்கு இந்த நமஸ்காரமானது அத்தகையான பலத்தை கொடுக்கிறது, அத்தகையான நமஸ்காரத்தை நான் உங்களுக்கு பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லை, குருநாதால் ரொம்ப பாவத்தோட இருக்கிறவாளுக்கு தன்னுடைய குருநாதாளுடைய பேரை யாராவது சொல்லியாச்சுன்னா போறோம், ஹிருதயத்தில் அப்படியே அவருடைய அருள் பண்ணதெல்லாம் ஹிருதயத்துக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி அவருடைய நாமமும் எத்தகையானது. சாதாரணமா லோகத்துல புராணங்கள் எல்லாம் பகவன் நாம, ராமநாமா, கிருஷ்ணநாமா அதெல்லாம் வசத்தியா சொல்லிட்டு வருது. ஆனா குருவுடைய நாமா எப்படி ஹிருதயத்துக்கு ஆழ்ந்து போய் ஹிருதயத்துல தன் ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்கறதோ அந்த மாதிரி இதெல்லாம் கூட காமிச்சு கொடுக்குமாங்கிறது சந்தேகம். முதல்ல குருநாதால் தான், அதுக்கப்புறமா தான் தெய்வங்கள் எல்லாமே. அதனால சொல்ற அமலநாமதே ஸ்மரணதோ மம ஹரசி ஹிருச்சயம் கிளேஷ சஞ்சயம். அமலநாமத்தே மாசற்றதான பேருடையதான குருநாதரே, உங்களை ஸ்மரிக்கும் பொழுது எல்லாமே நினைக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடியதான கிளேஷ சஞ்சயம் ஹரசி. கிளேஷ சஞ்சயம்னா ரொம்ப துன்ப கூட்டத்தை நீங்க இல்லாம பண்ணிடுறது உங்களை ஸ்மரிக்கிறதுனாலேயே. ஏன்னா தாபத்திரயங்கள் பேடுறது. ஸ்ருதி கீதையில சொல்லலாம், இதி தவசூரயத்யதிபதே அகில லோக மலக்ஷபன கதா அமிர்தாப்திம் அவகாஹ்ய தபாம்சி ஜஹு கிமுத புனஸ்வதாம விதுதாஜய காலகுணா பரம பஜந்தியே பதமஜஸ்ர சுகானுபவ. நாங்க ஆத்மாவை தான் உணர்த்துறது, இந்த குரு பண்ற கிருப்பைய சிதிக்கிட்ட சொல்லிட்டே வருது. அது சொல்லலாம், இதி தவ சூரய திரதிபதே. திரதிபதேன்னு கூட்டம். திரதிபதினாக்க 3 லோகத்துக்கும் அதிபதினு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஜாகிரது, ஸ்வப்னம், சுஷுப்தி. இந்த 3த்துக்கும் எவன் சாட்சியா இருக்கானோ, எந்த ஒரு சித் வஸ்து போத வஸ்து சாட்சி மாத்திரமா இருந்துட்டு இருக்கோ அதுக்குதான் அதிபதே. அத்தகையான அந்த ஆத்ம சம்பந்தமான வார்த்தைகளை பராமரின் பேசிண்டே இருக்க 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 காலம் போறது தெரிய மாட்டேங்கிறது. தனக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் என்கிற இருள்கள்லாம் பேடுறது. அந்த சமயத்துல அகில லோக மல க்ஷபன கதாமிருதாப்திம் அவகாஹ்ய, லோகத்துல இருக்கக்கூடியதான மலம் அழுக்கெல்லாம் போக்கடிக்க சாமர்த்தியம் உடையதான கதாமிருதம் என்கிற ஒரு சமுத்திரத்துல மூழ்கி எழுந்தவன் கூட தபஸ விட்டுடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாபத்திரயங்கள் அவனை விட்டு பேடுறது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்திரயங்கள் அவனை விட்டு பேடுறது. இவன் ஆத்மாவில் ரமிச்சுட்டு இருக்கானோ தபாம்சி ஜஹு. அப்படி அந்த கதையை பேசுறவாளுக்கு 4 பேரோட சேர்ந்து கதையை இந்த ஆத்ம விசாரம் பண்றவனுக்கே அந்த ஒரு கதி இருக்கும் பொழுது ஏகாந்தத்தை நாடி அந்த ஸ்திதியிலேயே உட்கார்ந்து சமாதியில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு காலம் தேசம் போறது தெரியுமா என்ன? அவனை கேட்கணுமா? அவனுடைய அனுபவம் எத்தகையானதுன்னு கேட்கணுமா என்ன? கிமுத புனஸ்வதாம விதுதாஜ காலகுணாக பரம பஜந்தியே பதம் அஜஸ்ர சுகானுபவம். இடைவில இல்லாம சுகத்திலேயே அனுபவிச்சுட்டு கொடுத்தான். அவனை பத்தி கேட்கணுமா என்ன? அத மாதிரி அந்த கிருபா கட்டாட்சம் அந்த குருவை ஸ்மரிச்சுட்டே இருக்க 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 இப்ப என்ன ஆறுது? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாபத்திரயங்கள் தன்னை விட்டு பேடுறது. குடும்பத்தை மறந்துடுறான். இவனுக்குள்ள இருக்கிற இங்க சங்கம் இங்க வச்சுருக்கிற தோஷங்கள்லாம் அவன்கிட்ட பேடுறது. கபிலர் தானே சொல்றாள், உனக்குள்ள இருக்கிற சங்கம் தோஷம் போகணும்னாக்க சங்க தோஷம் இல்லாத வாழ்க்கை நீ சங்கம் வச்சுக்கணும். யார்கிட்ட சங்க தோஷம் இல்லாம ஆண்களிடத்துல சங்க தோஷம் கிடையாது. கபிலர் ரொம்ப படிப்படியா உபதேசம் பண்ணிட்டு வரும்பொழுது சொல்றாள், அதுல அம்மா நயுஜ்யமானயா பக்தியா பகவதி அகிலாத்மனி சதுருஷோத்தி சிவப்பந்தா யோகினாம் பிரம்ம சித்த. ரொம்ப சீக்கிரம் பிரம்மத்தை உணர்றதுக்கு பக்தியை தவிர சுலபமான மார்க்கம் ஒன்றும் தெரியலமா. ஆனா அந்த பக்தி எங்க போனா கிடைக்கும் அப்படின்னா சாதுக்களிடத்துல போனாதான் கிடைக்கும். சாதுக்கள் எப்படி இருப்பா? அவளுக்கு ஏதாவது விசேஷம் ஒட்டி கிடக்குமா? அவா
பார்த்தாக தெரியும் அவ எப்படி இருப்பா. லட்சணங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறாள். திதிக்ஷவஹ காருணிகாஹ சுஹ்ருதஹ சர்வதேஹினாம் அஜாதசத்ரவசாந்தாஹ சாதவः சாதுபூஷணாः மய்யனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடா மத்கிருதே த்யக்தகர்மாணः த்யக்தஸ்வஜனபந்தவாः மதாஸ்ரயாः கதாமிருஷ்டாः ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபாः நைதான் மத்கதசேதசः தயேதே சாதவः சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாः சங்கஸ்தே பசதே பிரார்த்தியः சங்கதோஷஹராஜிதே. எப்படி இருப்பா தெரியுமா? திதிக்ஷவஹ. திதிக்ஷைங்கிறது அவள்கிட்ட பார்க்கலாம். திதிக்ஷானா என்னது அப்படின்னா ஏதோ குடும்பத்தில் கஷ்டம் வந்துடுது பொறுத்துன்னு இருக்கேங்கிறது சொல்றது மாத்திரம் திதிக்ஷா இல்லை. ஆச்சாரியால் வேகச்சுடாமணியில் சொல்றால் சகனம் சர்வதுக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்கிறது. எப்படி சகிச்சுக்கிறதுனால அப்பிரதீகார பூர்வகம், அதுக்கு எதிர் எதுவும் பண்ணாம பொறுத்துக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அது நிவர்த்தி தேடாம பொறுத்துக்கிறது. அது மாத்திரம் இல்ல, எனக்கு 4 பேர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சுன்னு புலம்பாமையும் இருக்கிறது. அதான் சகனம் சர்வதுக்கானா அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. அதுக்கு பேர் தான் திதிக்ஷான்னு பேர். அந்த அத்தகையான குணத்தை கை கொண்டவாளா இருப்பாமா சாதுக்கள். ஏன்னா எது வந்தாலும் பகவானுடைய கிருபையா எடுத்துப்பா, பகவானுடைய அனுகிரகமா எடுத்துப்பா சாதுக்கள். இப்படி யார் எடுத்துட்டு இருக்கான்? நாரதனுடைய சரித்திரம், முதல் சரித்திரத்திலேயே பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சாதுக்களுடைய கிருபையில அவருக்கு ஞானம் ஏற்பட்டாச்சு. அம்மா பாம்பு கடிச்சு கீழே விழுந்துட்டால் அவரே சொல்ல ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின் மூடா ஜகிங்கரி மையாத்மஜ அனன்யகதோ ஜக்தே ஸ்னேகானுபந்தனம் தற்போ அதசத் பதாத்பிருஷ்டா கிருபணாம் காலச்சோதிதா. அப்ப எப்படி இருந்து குழந்தை நினைச்சு அழுதுதான் அழல. நாரதர் சொல்லலால் என்ன நினைச்சுட்டேன்னால் ததா ததஹமீஷஸ்ய பக்தானாம் சமபீப்சதா அனுகிரகம் மன்யமானஹ பிராதிஷ்டம் திசமுத்தரா. பகவான் பக்தாளுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம்னு எடுத்துட்டேன்னு சொல்லல. அப்படிதான் ஞானிகள் எடுத்துப்பா. எந்த கஷ்டம் வந்தாலும் பகவான் பண்ற அனுகிரகம். பகவான் பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணும்போது என்ன சொன்னால் பிரம்மாட்ட, பிரம்மன்னு யமனுகிருண்ணாமி தத்விஷோ விதுனோமி என்மத புருட தப்தா லோகம் மாம் ச அவமன்யதே. யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனிடத்துல இருந்து எல்லாத்தையும் பொடுங்குவேன், அவனுக்கு துக்கத்தை கொடுப்பேன். அதுதான் என்னுடைய அனுகிரகம்னு பகவான் சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்சுட்டு சாதுக்கள் எல்லாத்தையும் பொறுமையா இருப்பாங்க. திதிக்ஷவா காருணிகாஹ, கருணை அவள்கிட்ட பார்க்கலாம். சரீரம் எடுத்தவாளுக்கு எல்லா இடத்துலையும் வேணுங்கிறவன் வேண்டாதவன் இல்லாதபடி எல்லா இடத்துலையும் நண்பன் எப்படி பழகுவானோ நண்பன் மாதிரி பழகக்கூடியவா. சுஹ்ருதா சர்வதேஹினா அஜாத சத்ரவா. அவளுக்கு சத்ரு யாரும் இருக்க முடியாது, அவளும் யாருக்கும் சத்ருவா இருக்க மாட்டான். சாந்தா, சாந்தியே சுரூபமா இருப்பா. அவள்கிட்ட அவ சாந்தியே சுரூபமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவ கிட்ட யார் யாரெல்லாம் வராளோ அவளுக்கும் சாந்தியை விதரணம் பண்ணிட்டு இருப்பா. சாந்தா சாதவஸ் சாது பூஷணா. அத்தகையான சாதுக்கள் இததான் பூஷணமா உடையவாளா இருப்பா. அதுக்கும் மேல எப்படி இருப்பா தெரியுமா? மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடா. அனன்யமான இடத்துல பக்தி பண்ணுவா, திருடமான பக்தி பண்ணுவா. என்னைய உபாசிக்கிறதுக்கோசரம் அவளுடைய லௌகிக கர்மாக்கெல்லாம் கூட தியாகம் பண்ணிடுவா. மத்கிருதே தியக்த கர்மாணா தியக்தஸ்வஜன பாந்தவா. பந்துக்கள் சுஜனர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி என்னை ஏகாகிரமா உபாசனம் பண்ணுவா. மதாஸ்ரயாக கதாமிருஷ்டாக. யாராவது 4 பேர் வந்தான்னாக்க பகவான் ஆசிரியத்துதான கதையை உட்கார்ந்து பேசுவான். என்னை ஆசிரியத்த கதையை பேசுவா. அதே மகான்கள் வந்திருக்காளா, பகவத் அனுபவ பகவானுடைய குணத்தை அனுபவிக்கிறவா வந்திருக்காளா, தெரிஞ்சவா வந்திருக்கான்னா அவளை உட்கார சொல்லி நீங்க பகவத் குணத்தை சொல்லுங்கன்னு அவளை சொல்ல சொல்லி தான் உட்கார்ந்து கையை கட்டிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பா. மதாஸ்ரயாக கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபாः
நைதான் மத்கத சேதசா, அவளுடைய ஹிருதயத்துல என்னை தவிர வேற யாரும் கிடையாது. அப்படி என்னை அடையறதுக்கோசமே பல விதத்துல தபஸ் பண்ணுவா. அப்படி தபஸ் பண்ணி அத்தகையான சாதுக்கள் ஸ்புடங்கோட்ட தங்கம் மாதிரி பிரகாசிக்கிறாமா. அப்பேற்பட்டது அவளிடத்துல தயேதே சாதவ சாத்வி, தேயேதே அவர்கள் தான் சாத்வின்னு கூப்பிடுறார். பாருங்க, கபிலோபதேசத்துல தேவஹூதி அம்மாவுக்கு மாத்திரம்தான் 3 இடத்துல சாத்வின்னு போட்டிருக்காள் பதம். முதல்ல பித்ருபியாம் பிரஸ்திதே சாத்வி பதிமிங்கித கோவிதான். அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் சாத்வியான தேவஹூதின்னா, அதுக்கு நடுப்புற இடத்துல சாத்வின்னு போடுறாள். முத்தாய் போச்சா மாதிரி கடைசியில கபிலர் வாயினால சாத்வின்னு பேர். காரணம் என்னன்னா, அம்மா நானும் எத்தனையோ அவதாரம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ அம்மா அப்பாவுக்கு நானும் அவதாரம் பண்ணியிருக்கேன். ஒரு அம்மா கூட என்னிடத்துல ஆத்மவித்திய உபதேசம் பண்ணுன்னு கேட்டதில்லை. நீ கேட்கறியேமா, அதனாலேயே நீ சாத்வி. தஜேதே சாதவ சாத்வி, இந்த லட்சணங்களை சொல்லி இந்த லட்சணமுடைய சாதுக்கள் இருக்காளேமா, அவா சர்வசங்க விவர்ஜிதா, எல்லா சங்கத்தையும் விட்டவாமா. அவளிடத்துல நீ சங்கம் வச்சுக்கோ. சங்கஸ்தேஷ்வசதே பிரார்த்தியா, உன்னிடத்துல நீ அவளிடத்துல நீ சங்கம் வச்சுட்டியானால் உன்னிடத்துல கொடுத்த சங்கங்கள்லாம் இல்லாம பண்ணிவிடுவாவா. சங்கஸ்தேஷ்வசதே பிரார்த்தியா சங்கதோஷஹராஹிதே, சங்கதோஷஹராஹ, அவளிடத்துல நீ சங்கம் வச்சுக்க அவ கூப்பிட்டு வச்சு பிரம்மவித்தியை உனக்கு உபதேசம் பண்ணுவாமா. கூப்பிட்டு வச்சு பகவத் குணத்தெல்லாம் உனக்கு சொல்லுவா. அது கேட்க ஏதோ போர் அடிக்காது. எப்படி இருக்கும் தெரியுமா, காதுக்கு ரசாயனம் மாதிரி இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும், டைம் போறது தெரியாதம்மா. அப்படி கேட்க என்ன பலன் தெரியுமா இருக்கும். அதனால ரொம்ப சீக்கிரம் உன்னை அபவர்க்கமான மோட்சத்துக்கு உன்னை இழுத்துட்டு போய் அதுல ஸ்ரத்தையும் பக்தியும் உனக்கு உண்டு பண்ணிவிடும். அபவர்க்கத்துல ருச்சிய உனக்கு உண்டு பண்ணிவிடுமா. சதம் பிரசங்கான் மம வீரியதம் வீதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயன கதா தஜ்ஜோஷணாத் ஆஷு அபவர்க்கவர்த்மனி ஸ்ரத்தாரதி பக்தி அனுக்ரமிஷ்யதி. அப்படி அந்த ஸ்ரத்தாரதியை உண்டு பண்ணிவிடும். அந்த அனுபவத்தை கொடுத்து விடுவா. அனுபவத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் லோகத்துல உனக்கு எத்தனைதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் உனக்கு கஷ்டமா இருக்காது. எல்லாம் ஆனந்தத்துல எல்லாம் அடங்கி போயிடும். குருநாதர் பண்ணக்கூடிய அனுகிரகம் அதுதான். குருநாதரோட அனுகிரகத்தினால சமாதி அனுபவம் வந்தோடனே அவன் எப்படி இருப்பான்னா குடிகாரன் மாதிரி இருப்பான்னு சொல்லுவேன். எப்படி குடிச்சவனுடைய இடுப்புல வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாதபடி சஞ்சாரம் பண்ணறானோ அந்த மாதிரி இந்த ஜீவன் முக்தனும் குரு கிருபையினால பூர்ணமானது. ஜீவன் முக்தனும் எப்படி இருப்பான்னா உடம்பு இருக்கா இல்லையா, எங்க விழுந்து போயிடுத்தா ஒன்னும் தெரியாத அவனுக்கு. தேகம் தன்ன ஜரமஹா ஸ்திதமுத்திதம் வா சித்தோ விபஷ்யதி யதஹ அத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வ வசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதாந்த. அந்த மாதிரி பகவானுடைய கதையை கேட்கிறவனுக்கும் அதுல முழுகிறவனுக்கும், குருநாதாலுடைய பெருமையை கேட்கிறவனுக்கும் அதுல மூழ்கி இருக்கிறவனுக்கும் சரீரத்துல இருக்கிறதான கஷ்டமோ சரீர அபிமானமோ இல்லாம குடிகாரன் எப்படி சரீர பிரக்கியை இழந்து போயிடுறானோ அந்த மாதிரி சரீர பிரக்கியை இழந்து போயிடுறான் குரு கிருபையில பாத்திரமாகி இருக்கிறவன். அதனாலதான் அந்த குருவை கிருபையில பாத்திரமானவனுக்கு அந்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் சமாதி கலைஞ்சு போனா கூட அந்த குருவை மறுபடியும் ஸ்மரிக்க இந்த அனுபவம் அவனுக்கு வந்துடுறதா. அண்ணா சொல்லுதால் அமலநாமத்தே ஸ்மரணத்தோ, என்ன இந்த அனுபவத்துக்கு முன்னாடி அவர் கிருபையினால கொடுத்துருக்காரு இல்லையோ, அவரை ஸ்மரிச்சதுமே இந்த சமாதி அனுபவம் வந்துடுறதான். ஸ்மரணத்தோ மம ஹரதிருச்சயம் கிளேச சஞ்சயம், ஹிருதயத்துல சேர்ந்து கூட்டமா இருக்குதான அந்த கிளேச சஞ்சயங்கள்லாம் இல்லாம போயிடுறது குருவை ஆசிரியச்சதுமே. அப்படி இருக்கும் பொழுது நித்திய சுத்த புத்த வஸ்துவா ஆனந்தமே ஸ்வரூபமான அந்த பகவானை நம்ம ஆசிரியிச்சு அந்த குருநாதால் ஆசிரியிச்சு இருக்கும் பொழுது ஒரு க்ஷணம் அந்த குருநாத்தால் நம்மளை விட்டு போயாச்சுன்னா எப்படி நம்மளால சகிச்சுக்க முடியும்? இந்த விரக வேதனைய அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியதான அந்த விரகத்தை எப்படி சகிச்சுக்க முடியும்? அதான் அண்ணா சொல்லுறாள், சாதாரணமான மனுஷனுக்கு இல்ல. உத்தவர் என்ன சொல்லுறாள், உத்தவர் பகவானுடைய காலை பிடிச்சிட்டு கதறாள், பகவானே தேவதேவேஷ யோகேஷ புண்ணியஸ்ரவண கீர்த்தன சம்ஹிருத்யை தத்குலம் நூனம் லோகம் சந்தியக்ஷதே பவான் விப்ரசாபம் தமர்த்தோபி
பிரத்யஹம் ந யதீஸ்வரஹ நாஹம் தவாங்கிரி கமலம் க்ஷணார்த்தமபி கேசவ திக்தும் சமுத்சுஹேநாத ஸ்வதாமனய மாமபி. பிராமண சாபம்ங்கிற வியாஜத்தினால தன் குலத்தை பூர்த்தி பண்ணிக்க போறேன்னு, உபசம்ஹாரம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அப்படி இருந்தாலும் பகவானே உங்களுடைய சரண கமலத்திலேருந்து பிரிஞ்சு அரக்ஷணம் கூட என்னால் இருக்க முடியாது பகவானே. நாகம் தவாங்கிரி கமலம் க்ஷணார்த்தமபி கேசவ திக்தும் சமுத்சுஹேநாத ஸ்வதாமனய மாமபி. காரணம், உங்களுடைய கூட 2 நாளைக்கு இருந்து படுத்துட்டு இருக்கேன், உங்களுடைய கூட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்ட மீதியை தான் சாப்பிட்டு இருக்கேன். நீங்க உடுத்தின்ற வஸ்திரத்தை தான் உடுத்தின்னு இருக்காள். பகவான் உடுத்தின்ற வஸ்திரம், பகவான் போட்டுட்ட மாலை, பகவான் போட்டுட்ட சந்திரன் தான் அடுத்த நாளைக்கு உபயோகப்படுத்துவார். அத்தகையான நான் எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் வாழ முடியும்? கதறார். அந்த மாதிரி கோபிகைகளும் கண்ணன் மறைஞ்சு போனதுமே கதறார். உன்னை தவிர எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது கண்ணா, நீங்க எத்தகையானவன், எங்களுடைய உயிர் நீந்தான். அப்படி இருந்தாலும் உயிர் நீந்தான்னு சொல்லி நான் பிரிஞ்சாலும் நீங்க உயிரை தரிச்சுட்டு இருக்கேன்னு நீ கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணத்தினால நாங்கள் உயிர் தரிச்சுட்டு இருக்கோம். என்ன காரணம்னா கவிபிரீடிதம் கல்மஷாபகம். வியாசாச்சாரியால் முதலியவர்கள்லாம் அந்த கதா மூலியமா, கண்ணனுடைய கதாச்சரித்திர மூலியமா அவனுடைய அனுபவத்தை கொடுக்குறார். அந்த கதாச்சரித்திரங்கள் இருக்கிறதுனால நாங்கள்லாம் ஏதோ உயிர் பழைச்சிட்டு இருக்கோம். அந்த அனுபவத்தில் மொழியிண்டு கோபிகைகள் சொல்றாள், இது இல்லைனாலும் இந்த பாகவத கிரந்தம், இந்த கண்ணன் சரித்திரம்ங்கிறது ஞானிகள் எல்லாம் பாடிட்டு இருக்காளே, அதை நாங்கள் ஹிருதயத்தில் வச்சுட்டு நாங்கள் உயிரை பழைக்கிறோம். இந்த கண்ணாடி முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து அனுகிரகம் பண்ணு பிரார்த்திக்கிறான். அந்த மாதிரி இங்கே சொல்றாள், விரஹ வேதனா கதமஹம் சஹே சந்நிதிம் தவ தரிசயாசு மே. உங்களுடைய விராத்தை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? சீக்கிரம் எனக்கு உன்னுடைய சந்நிதியை எனக்கு காமிச்சு கொடு பகவானே. இது அண்ணா சொல்லும் பொழுது விருத்ராசுரன் ஞாபகம் வருது. விருத்ராசுரன் சொல்லறான், அசுரன் யுத்த போர்ல இந்திரனுக்கு முன்னாடி வஜ்ராயுதம், இந்திரன் வஜ்ராயுதம் எடுத்துட்டு வந்ததுமே இந்திரன்ட்ட சொல்லறான், ஏய் இந்திரா, அந்த வஜ்ராயுதம் கத மாதிரி வியர்த்தமா போகாது. ஹரேர் ததீச்சே தபசாச்சு தேஜிதா. ததீச்சி மகர்ஷனுடைய தேஜஸும் ஹரியனுடைய தபஸும் அது இருக்குப்பா, அதனால அதை என்னை அடி. இப்பயே நான் எந்த முனிவர்கள் எல்லாம் எந்த லோகத்தை அடைவாலோ அந்த லோகத்தை நான் அடைய போறேன். ஒரு க்ஷணம் நான் பகவான் இடத்துல தியானம் பண்ணிட்டு வரேன், எனக்கு இடம் கொடுன்னா பயம் கொடு சொல்லிட்டு ஏகாந்தத்துல போய் பகவான் நினைச்சு உருகிறான். 4 ஸ்லோகத்துல வித்துறான். அது முதல் ஸ்லோகத்தை சொல்றானே, யாரே எனக்கு எத்தனை ஜென்மா இருக்குன்னு தெரியாது, இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் ஜென்மான்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் அது எப்படி தெரியுமா இருக்கணும்? உன்னுடைய தாசனுக்கு தாசனுக்கு தாசனா இருக்கும்படியான ஜென்மா எனக்கு கொடு பகவானே. அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்மரேத. இந்த மனசு எப்பொழுதும் உன்னையே ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். அசுபதே பிராணநாதா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதே அசுபத்தேங்கிற பதத்தை அண்ணா இங்கே குருபதி ரங்கிலையும் போடுறார். அசுபத்தே பிராணநாதா, எனக்கு இந்த மனசு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கட்டும், என் மனசு உன்னையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கட்டும். ஆனா இந்த சரீரம் என்ன காரியத்தை பண்ண அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோ அந்த காரியத்தை அனுபவிச்சுட்டு போகட்டும். சரீரத்தை மாத்திரம் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த மனசு உன்னிடத்துலயே இருக்கட்டும் பகவானே. இந்த வாக்கு உன் குணத்தையே பேசட்டும். அந்த சரீரம் மற்றும் அந்த காரியத்தை பார்த்துக்கிட்டோம். மனஸ்மரேத அசுபத்தே குணாம்ஸ்தே கிருணீத வாக்கு கர்ம கரோத்து காயா. அப்படி இருக்கும் பொழுது நீ புத்திரனே, நீ இப்படி உருகிறியே, உனக்கு என்ன வேணும்? சொர்க்கம் வேணுமா? நாக்க பிருஷ்டம், நாக்கத்துடைய பிருஷ்டத்தில் உட்காரத்துக்கு நான் ஆசைப்படலை. நஜ பாரமேஷ்டியம், நான் பரமேஷ்டி பிரம்மாவுடைய பதத்தை அடையறதுக்கு நான் ஆசைப்படலை. சார்வபௌமத்துக்கு அதிபதியா இருக்கணும்னு ஆசைப்படலை. ரசாதலத்துக்கு அதிபதியாகவும் ஆசைப்படலை. இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் யோக சித்திகள் எல்லாம் கிடைக்குமே, அந்த யோக சித்தி ஆசைப்படல, அதுவும் ஆசைப்படலாம். புனர்பவம் வா சமஞ்சசா பூர்ணனேன்னு கூப்பிடுறார். பூர்ண புருஷா வா விரஹைய காட்சே.
அப்படி உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கேனே, தாபம் இருக்கேன், அதை பிரியாம உன்னுடைய கிருப்பையை தான், உன்னோட சன்னதியை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பகவானே. அண்ணா சொல்ற விரகவே, அந்த விரகத்தை என்னால் சகிச்சுக்க முடியல, என்னுடைய மனசு அப்படி துடிக்கிறது. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றான், 3 உதாரணம் சொல்றான். ரெக்கமுளைக்காத பட்சி எப்படி தாய் பட்சியே பார்த்துட்டு இருக்குமோ, அது தாயே இறைய கொண்டது வாயில போட்டாதான் உண்டு, இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அசக்தன். தாய் கிளம்பி போயிடுத்துனாக்க கண் பின்னாடி இதயத்தை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும். தானும் பறந்து போயிட மாட்டோமான்னு ஆசையா இருக்கும், ஆனா பறந்து போக முடியாது, ரெக்க இல்லை. தாயே ஆசிரியச்சுட்டு இருக்கு, எப்படி தாயே எதிர்பார்த்துட்டு இருக்கும், அந்த மாதிரி பகவானே என்னுடைய மனசு உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கு. பகவானே நான் அசக்தன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீனே எனக்கு அனுகிரகம் பண்ணாதான் உண்டே தவிர என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் சக்தியற்றவனா போயிட்டேன். அஜாத பக்ஷாதிவ மாதரம் ககா. 2வது உதாரணம் அசக்தன் இல்ல, பந்தம். கண்ணுக்குட்டி சாயங்காலம் 4 மணி எடுத்து பால் கறக்கிற நேரம் வந்தாச்சுன்னா கண்ணுக்குட்டி இங்கே கட்டியிருக்கான்னு மாடு அங்கே கட்டியிருக்கு. கண்ணுக்குட்டிக்கு பசிக்கிறது, எது வரைக்கும் இழுத்துக்க முடியுமோ அது வரைக்கும் இழுத்துட்டு மாட்டினுடைய அகடையே பார்த்துட்டு நிற்கிறது. அது உதாரணமாக சொல்றார். பகவான நீ இருக்கன்னு தெரியறது, ஒரு அனுபவம் பெருகின்றிருக்குன்னு தெரியறது, ஆனா நான் ஒரு பத்தத்துல மாட்டின்னு இருக்கேன், அவுத்து விடுறதுக்கு நீனே அனுகிரகம் பண்ணினாதான் உண்டு. எப்படி கண்ணுட்டி அவுத்து விடணுமோ அந்த மாதிரி பந்தத்துல மாட்டின்னு இருக்கேன். ஸ்தன்யம் யதாவத் சதராஹ க்ஷுதார்த்தாஹ. முதல்ல அசக்தன், 2வது பந்தம், 3வது உதாரணம் அசக்தனும் இல்லை பந்தமும் இல்லை, நான் இந்த மனசு மாத்திரம் உன்னையே நினைச்சு நினைச்சு விடுது. எப்படின்னா, எப்படி ஒரு பிரியன் வெளியில போயிட்டு நான் இன்னைக்கு வரேன்னு சொன்னதுமே அன்றைக்கு முழுக்க அந்த பிரியைக்கு அவனையே நினைச்சு நினைச்சு மனசு உருகுமா. அங்க அசக்தனும் இல்லை பந்தமும் கிடையாது, ஆனா எப்போ வருவானோன்னு மனசு அவனையே நினைச்சுட்டு இருக்குமோ, ஒரு நல்ல ஸ்திரீக்கு கணவனையே எப்படி மனசு நினைச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய மனசு பகவானே உன்னையே நினைச்சுட்டு இருக்கு. பகவான் பிரியம் பிரியேவ யுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்ச திதிருக்ஷதே த்வாம். அப்படி உன்னை விட்டு பிரிஞ்சு அப்படி உன்னோட சங்கதியை எதிர்பார்த்துட்டு இருக்கு பகவானே. உன்னை எப்படி எப்ப நீ எனக்கு அனுகிரகம் பண்ண போற எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அண்ணா இங்க சொல்றா, விரகவே தான். அத்தகையான விரகத்தை நான் எப்படி என்னால சகிச்சுக்க முடியும்? அதனால ரொம்ப சீக்கிரம் உன்னுடைய சந்நிதியை எனக்கு காமிச்சு கொடுக்கும். விரகவே தனா கதமஹம் சஹே சந்நிதிம் தவ தரிசயாசு மே. ரொம்ப சீக்கிரம் உங்களுடைய கிருப்பையை நீங்களே அனுகிரகம் பண்ணினாதான் உண்டு. என்ன நீங்க நான் ஒன்றும் என்னுடைய சக்தியினால குருவை நான் பிரபத்தி பண்ணி சரணாகதி பண்ணி அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணினாலும் சொல்றதுக்கே இல்லை. நம்ம இன்னைக்கு ஒரு பெரியவாள் நினைக்கிறோம், ஒரு பகவான் நினைக்கிறோம்னாக்க நம்மளுடைய நினைப்பு இல்லை, பகவான் அவா நம்மளுக்கு நினைக்கிறா, நம்மளுக்கு அந்த ஸ்மரணை உண்டு பண்றது, அவ்வளவுதான் அது. அந்த மாதிரி நீங்க என் மேல கிருபை பண்ணி, நான் ஒண்ணுத்துக்குமே அதிகாரம் இல்லாதவன், அப்படி இருந்த போதிலும் கூட என் மேல எப்படி தன்னை அடிக்கிற குழந்தைகிட்ட கூட தாயார் பிரியந்தான் வைப்பா, அவன்கிட்ட வேஷம் வைக்க மாட்டா தாயாரா இருக்கிறவா. அந்த மாதிரி நீங்க துஷ்ட பயனா இருந்தாலும் என்னிடத்துல பிரேமையை நீங்க வச்சு நீங்களே என்னை உங்க பக்கம் இழுத்துட்டு இருக்கல் அனுகிரகம் பண்றதுக்கு கிருபை பண்றதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்னை விட்டுடலாமா? என்னை விட்டுடாதீங்கோ, உங்க பக்கத்திலேயே என்னை வச்சுக்கோங்க. அவ அப்படிதான் தீர்மானம் பண்ணி குருநாதன் நம்மளை எழுத்துன்னு இருக்கா. அதுதான் ரமண பகவான் அக்ஷரவண மாலையில சொல்றாளே, நான் எங்கேயோ மதுரையில நான் சுத்திட்டு இருந்தேன், என்னை நீ வலை போட்டு சிலந்தி வலை போட்டு இழுக்கிற மாதிரி அங்க சுத்தின்றவனை வலை போட்டு என்னை நீ இங்க இழுத்து வச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கும் பொழுது என்னை திருப்பி நீ என்னை விட்டுடாத அருணாச்சலா. அந்த மாதிரி அண்ணா இங்க சொல்றாரு, ஸ்வீகிருத்வயா பிரேம பாவதா ஹிருதி நிவேஷிதோப்யஸ்மி மாத்யஜ. அப்படி தூக்கி எடுத்துன்னு உன்னுடைய ஹிருதயத்துல வச்சுட்டார். அருணாச்சலமும் அப்படித்தானே தன்னுடைய ஹிருதயத்துல பகவானை வச்சுன்றது. அந்த மாதிரி குருநாதரே நீங்க நான் எங்கேயோ இருந்த என்னைய நீங்க கட்டி இழுத்து உங்களோட சன்னதியை காமிச்சு அனுகிரகத்தை பண்ணிவிட்டு அப்படி இருந்து என்னை அதுக்கப்புறமா என்னை விட்டு விடாதீங்கோ, என்னை நீங்க அனுகிரகம் பண்ணணும்.
நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும். உங்களை தவிர வேற கதி எனக்கு யாரும் தெரியல. ஏன்னா உங்களுடைய கருணை எத்தகையானதா இருக்குன்னா, மாத்ருதோதிகா கருணையா குரு மாம் பிரசாதித்தும் நிஷ்டிதம். அம்மாவை காட்டிலும் கருணை உங்களிடத்துல அதிகமா இருக்கு. என்ன அப்படி இருக்கிறதுனாலதான் என்னை நீங்க மாம் பிரசாதித்தும் நிஷ்டிதம் என்னை ஆட்கொள்ளறது. பிரசாதித்தம் ஆட்கொள்ளல் அப்படின்னு சொல்றாள். தமிழ்ல தான் ஆட்கொள்ளல்னு பதம் இருக்குன்னு அண்ணா சொல்லிட்டே இருப்பா. என்ன மாணிக்க வாசகருக்கும் பகவான் குரு ரூபத்தை வந்து தானே அனுகிரகம் பண்ணினால் தடுத்தாட்கொள்ள நடுப்புற வந்து தடுத்து மாணிக்க திருவாசகத்துல சொல்றாள். அடித்து அடித்து அக்காரம் அடித்து அடித்து இதுக்குள்ள தின்றாளாம். நல்ல பதார்த்தத்தை மதுரமான பதார்த்தத்தை கொடுத்தானா வாயில துப்புறானாம். அத இவனுக்குள்ள திணிக்கிறாளாம் பகவான். எதுனால் ஆனந்தம் என்கிற அனுபவத்தை உள்ளுக்குள்ள திணிக்கிறானாம். அடுத்து அடுத்து இவனை ஸ்புடம் போட்டு ஸ்புடம் போட்டு. ஆனா லோகத்துல கஷ்டம் வாங்க வாங்க தான் இவனுக்கு பின்னாடி சொரூபத்தை உணர முடியும். ஸ்ரீதரன் ரொம்ப அழகா சொல்லுவார். மாதாஜி சொல்லுவார்னு ஸ்ரீதரன் ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த குந்தி அம்மா எனக்கு கஷ்டத்தையே கொடுன்னு பிரார்த்திக்கிறாளோ இல்லையோ அதுக்கு உதாரணம் சொல்லுவார். கோவில்ல ஸ்ரீகோவில்ல கல்லு உள்ளுக்குள்ள விக்கிரகமா இருக்கிறதும் ஒரே கல்லு தான். துவஜஸ்தம்பமா அடி தூணா இருக்கிறதும் கல்லு தான், அதே பாறாங்கல்லு தான். படியில இருக்கிறதும் அதே பாறாங்கல் தான். ஒரு நாளைக்கு 3 பேசிக்கிறது தான். ஏய் நம்ம 3 பேரும் ஒரே ஜாதியில பிறந்தவன் தானே. அப்படி இருக்கும்போது பத்தியா உள்ளுக்குள்ள இருக்கிறவனுக்கு டெய்லி பால் அபிஷேகம் பண்ணி பாயசங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணி அவனுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு ஏன் மண்டையில தேங்காய் உடைச்சிட்டு போறான். அப்படி படி சொல்றதா. அப்ப தூண் சொல்றதா. நீனாவது நான் வருஷக்கணக்காக நான் தாங்கிட்டு இருக்கேன் இந்த கோவில், எனக்கு யார் பூஜை பண்ணதா. உடனே படியில் இருக்க கல்லு சொல்றது, உன்னுடைய கத்தியாவது பரவாயில்ல, என்னுடைய கத்தியை பாரு. போறவன் மரமெல்லாம் என் மேல காலை வச்சுட்டு போறான். இதான் தேங்காய் அவனுக்கு பிரியமா தேங்காய் உடைக்கிறவனா கூட என் மேலதான் தேங்காய் உடைச்சிட்டு போறான். அப்படி சொன்னதுமே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ரீகோவில் இருக்கிற அந்த விக்கிரகமூர்த்தியா இருக்கிற கல்லு 2 பேர்த்தையும் சொல்றது. 2 பேரையும் கூப்பிட்டுதான். கூப்பிட்டதுமே முதல்ல படியா இருக்கிற கல்லுகிட்ட கூப்பிடுறதான். உன்னைய முதல்ல எடுத்தான் சிற்பி. எடுத்ததுமே 2 தட்டு தட்டி பார்த்தான். தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது நீ கத்தின. இது ஒன்றும் உபயோகம் இல்லை, நீ படிக்குதான் உபயோகம்னு நீ வாசல்ல போட்டுட்டான். 2வது அது தூணா இருக்க அவனை எடுத்த கொஞ்சம் தட்டினா கொஞ்சம் பொறுத்துண்ட. அதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு நீ ரொம்ப கதற ஆரம்பிச்சுட்ட. அதனால சரி நீ கொஞ்சம் பொறுத்துண்டியோ இல்லையோ இந்த ஸ்ரீகோவில தாங்கிறது தான் உனக்கு யோக்கியதை இருக்குன்னு உன்னை வச்சுட்டான். அம்மா என்னை எடுத்தான். ஒவ்வொரு அவயவங்கள் பண்ணும்போது எவ்வளவு அடி கொடுத்துருப்பான் எனக்கு. ஒரு கண்ணு பண்ணணும்னா எத்தனை நாளைக்கு அடிச்சிருப்பான், காது பண்ணணும்னா காதை எத்தனை நாளைக்கு என்னை அடிச்சிருப்பான். எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கும். அதான் திதிக்ஷா. அந்த பொறுமையா இருந்து 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 இருக்க சுடம் போட்டு சுடம் போட்டு சுடம் போட்டு அன்னைக்கு பொறுமையா இருந்தது. இப்ப எனக்கு டெய்லி நித்தியோத்சவமா இருக்கு. அந்த மாதிரி பொறுமை ரொம்ப வேணும். அந்த குரு என்ன பண்ணிருந்தால் அவருடைய கிருபையினால துக்கத்தை கொடுத்தாலும் முதல்ல துக்கத்தெல்லாம் ஆலோசனை பண்ணி இவனிடத்துல அந்த ஞானத்தை காமிச்சு கொடுத்துருந்தாள் கிருபையினால. இதுல அங்குலிமாலா கதையில வரும். புத்தருடைய சரித்திரத்துல அங்குலிமாலாங்க லோகத்து முழுக்க ஹிம்சை பண்ணிட்டு இருந்தவன். எந்த பெரிய சைன்யமும் அவனை அடக்க முடியல. அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு அடிச்சு விரல மாலையா போட்டுன்றான். அவனுக்கு பேர் தெரியல. அஹிம்சகன்னு பேர் வச்சுன்றார். பிராமண குழந்தை பேர் யாருக்கும் தெரியல. அங்குலிமாலான்னு பேர் வச்சு யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியல. அந்த சமயத்துல புத்தர் அந்த பக்கம் போகும் பொழுது பல நாளைக்கு அவனுக்கு ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லைன்னா கூட விரல் இல்லையேங்கிற தாபம். அதனால நில்லு நில்லுன்னு அவரை விரட்டுறான். அவரை சொல்லுறாள், அப்பா நான் நின்றுட்டு தானேப்பா இருக்கேன், நீ தான்ப்பா ஓடிண்டே இருக்க. நான் ஓடவே இல்லையே, நின்றுட்டு தானே இருக்கேன். எனக்கு உன் விரல் வேணும் அப்படிங்கிற. இந்த விரலை எடுத்துட்டியானா உனக்கு சாந்தி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா? இப்படி கேட்டதுமே இந்த மாதிரி வார்த்தையை கேட்டதே கிடையாது அவன். சாந்தியா நிம்மதியா இவருடைய சன்னதியில
தன்னடக்கம் வந்துடுறது. அது எங்கே கிடைக்கும்? வா என்னிடத்துல வா அப்படின்னு புத்தர் பின்னாடியே போயிடுறான். அவருடைய திருஷ்டி மாத்திரத்திலேயே சன்னதி மாத்திரத்திலேயே அப்படி அழைச்சிட்டு போயிடுறா. எல்லாம் இவ்வளவு பெரிய உக்ரமா இருந்த லோகத்து முழுக்க ஹிம்சம் பண்ணிட்டு இருந்த அந்த அங்குலிமாலாவை இவர் தன் பக்கம் அழைச்சிட்டு போக இவனுக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி பிக்ஷைக்கு அனுப்புறார். லோகத்தை முழுக்க இவனை அடிச்சிருக்கானோ இல்லையோ அது முழுக்க இவனை பழி வாங்குறது. எல்லாரும் அடிக்கிறா, கல்லை விட்டு எரியறா, ஒன்றும் பண்ணலை. திதிக்ஷாங்கிறதுக்கு இவன் ஒரு உதாரணம். ஒன்றும் பண்ணலை. எல்லாம் உடம்பு முழுக்க ரத்த விழாரா இருக்கு. அப்படி இவர் காலில் வந்து விழுதான். எப்படி பாருங்க, எனக்கு ஆனந்தமா என் சொரூபத்தை நீங்க காமிச்சு கொடுத்துருல, அதுக்கப்புறமா என் சரீரத்தில் வரக்கூடிய உபாதை என்னை ஒண்ணுமே பாதிக்கல. அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னாக்கா அந்த புத்தருக்கு எத்தனை கருணை இருக்கணும் பாருங்க. இந்த குருநாதாளுக்கு எத்தனை கருணை இருக்கணும். அம்மாவை காட்டிலும் கருணை. அம்மா சில சமயம் அம்மா கூட இந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணாக்க விரட்டி விட்டுடலாம். ஆனால் குரு அப்படி விடவே மாட்டான், அனுகிரகம் பண்றதுக்கு. அதனாலதான் சொன்னா மாத்ருதோதிகா கருணையா குரோ மாம் பிரசாசித்தும் நிஷ்டிதம் த்வயா. நான் எத்தனையோ தப்பு காரியம் பண்ணியிருப்பேன், எனக்கு அதிகாரம் இருக்கான்னே தெரியாது. இருந்தாலும் நீ கிருபையினால என்னை தடுத்து எனக்கு இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்து, எனக்கு அனுபவத்தை கொடுத்து நிச்சயம் பண்ணியாச்சு. அவர் நிச்சயம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணினியே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால அப்படி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்க, இனிமேலாவது அப்படி அனுகிரகம் பண்ணி நான் இனிமேல் இன்னொரு பிரார்த்திக்கிறேன். வெளியில போகக்கூடியதான இந்த மனசை நீ வெளியில போக விடாம உன் பக்கத்திலேயே நீ வச்சுக்கோ. சம்யமீஸ்வரா அப்படின்னு நீ எல்லாத்தையும் நீங்க இந்திரியங்கள்லாம் அடக்கினவர் குருநாதர். அதனால இந்திரியத்தை அடக்கிறவனால தானே இன்னொருத்தருடைய இந்திரியத்தை அடக்க முடியும். எனக்குள்ள வெளியில இந்திரியங்கள்லாம் வேலை போயின்ற துஷ்டாஸ்வா இவ சாரதேங்கிற மாதிரி சாரதி சரியா இல்லாத சாரதி சரியா இல்லைனாக்க குதிரைகள்லாம் அங்கங்க ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி என்னுடைய மனசு அங்கங்க ஓடுறது இந்திரியங்கள்லாம். அந்த இந்திரியத்தை நீங்க இல்லாம பண்ணி உங்க பக்கம் நீங்க எடுத்துக்கோங்க. பகவான் அக்ஷரமண மாலையில சொல்றதுதான் என்னன்னா, இந்த மனது இங்க அழகு இருக்கா, இங்க சுகம் கிடைக்கிறதா, இங்க சுகம் கிடைக்கிறதான்னு ஊர் சுற்றி உழம்பிடும். ஊரை அங்கங்க சுத்தி 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 அலைஞ்சுட்டே இருக்கு. அப்படி அலையாம இருக்கிறது நீ அனுகிரகம் பண்ணணும் அருணாச்சலா. என்ன பண்ணணும்னா உன் அழகை காட்டு அருணாச்சலா. ஏதோ ஒரு அழகு கோத்தம் சுத்தின்னு இருக்கு, அதுக்கு உன்னுடைய அழகை காமிச்சாச்சுனாக்க அங்கேயே நின்றுடும். அதனால உன்னுடைய அழகை காமிச்சு இந்த மனசை நீ அடைக்கிட்டு எங்கெங்க போக விடாம நீ அனுகிரகம் பண்ணுன்னு பகவான் பிரார்த்திக்கிற மாதிரி இங்க அண்ணா சொல்றாள். பகிரட்டே யதா நைவ மானசம் சம்யமீஸ்வர சம்யமம் குரு. வெளியில போகக்கூடியதான மனசை வெளியில போக விடாம அதை இல்லாம பண்ணி உன்னுடைய அழகை காமிச்சு எனக்குள்ள அந்த மனசுக்கு ஒரு அழகை கொடுத்து மனசை இல்லாம நீ பண்ணு பகவானே குருநாதரேன்னு அப்படி குருகிட்ட பிரார்த்திக்கிறாள் அண்ணா. அண்ணா பிரார்த்திக்கிறது எதுக்குன்னா நம்மளே மாதிரி உள்ள பிரார்த்திச்சுக்கிறது. அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, அவளுக்கு எல்லாம் முடிச்சாச்சு. நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம பாவத்தை உண்டு பண்ணிட்டு குருநாதாவுடைய சன்னதியில் நம்ம என்ன இந்த மாதிரியான ஸ்துதிகள்லாம் நம்ம சொல்ல சொல்ல சொல்லதான் மனது வெளி வியாபாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள திரும்பும். அதுக்கோசரம் நான் அனுபவத்திலேருந்து மகான்களுடைய அனுபவத்திலேருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் இது எல்லாமே உபனிஷத்துகள் தான் சொல்லணும். எப்படி கோபிகளுடைய வாக்குலேருந்து வந்தது அப்படியே உபனிஷத்து ராச பஞ்சகம் 5 அத்தியாயம் அந்த மாதிரி இது மகான்களுடைய வாக்குலேருந்து வைகரி சப்தத்திலேருந்து வரது அல்ல. இதெல்லாமே உள்ளுக்குள்ள பராபஷந்தி மத்தியமானு சொல்லக்கூடிய அந்த வாக்குலேருந்து வரக்கூடிய கிளம்பி வரக்கூடிய வேத மந்திரங்களா வந்துருக்கு. அத்தகையான இதை நம்ம மேலும் மேலும் நம்ம அனுபவிப்போம். வாழ்க்கை முழுக்க அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி ஆச்சாரியால் பிரகரண கிரந்தம் எழுதியிருக்காள் அதே மாதிரி பிரகரண கிரந்தத்துக்கும் அண்ணாவுடைய இந்த ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசமே ஒன்றுமே தெரியாது. ஆச்சாரியாருடைய வார்த்தையும் அண்ணாவோட வார்த்தை ஒரே மாதிரியே இருக்கும். இது ஆச்சாரியால் பேரில் போட்டால் கூட எல்லாரும் நம்பிடுவா, அப்படியே அப்படி இருக்கும். அத்தகையான அந்த குருவனுடைய பெருமையை குரு பண்ணக்கூடியதான அனுகிரகத்தையும் அண்ணா சொல்றத நம்ம தொடர்ந்து அண்ணாவுடைய அனுகிரகத்தினால அண்ணாவுடைய அனுகிரகம் எப்படி சொல்ல வைக்கிறதோ நான் எப்படி சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி நாளையிலேருந்து நாளைக்கும் ஆரம்பித்து இதே இதில் அனுபவிப்போம். நம்ம இப்போ 7 ஸ்லோகம் ஆயிருக்கு. 8வது ஸ்லோகத்துலேருந்து நாளைக்கு சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம்
गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं यतो ममात्मा भवचित्तमेव ततो न वाच्यं मम किञ्चिदस्ति यथा तवेष्टं कुरु मां तथैव त्वामात्मनाथं भज सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं